குட் ஈவினிங் டு ஆல். ஓகே, ஸோ அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்களோட பாஸ் பேப்பரில் வந்துட்டு ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு 25 years யூனிட் வைஸான பாஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு அந்த செக்ஷன் ரிவிஷன் முடிய வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஃபுல் பேப்பராக செய்யக்கூடாதுன்னு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எங்களோட ஃபைனல் பேப்பர் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இது வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நம்மளுக்கு இந்த தரம் என்னென்ன கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்றதை கேஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு 2018 பிறகு 2019, 20, 21, 22, 23, 24. ஓகே, அட்லீஸ்ட் நாங்க ஃபுல் பேப்பர்ல இந்த 6 ஃபுல் பேப்பருமே வந்துட்டு நாங்க வந்துட்டு கடும் இம்பார்ட்டன்டாக வந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு அதே கேள்விகள் திரும்ப ரிப்பீட் ஆகாட்டியும் அவைய வந்து ஒரு ரெண்டிங் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இதுல இந்த லாஸ்ட் 6 yearsக்குள்ள போட்ட எம்சிக்கு விஷயங்களை திரும்ப தூக்கி வந்துட்டு அவையே என்னத்துல போடுறாங்கன்னு சொல்லி சொன்னா ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு போடுறாங்க. அந்த வகையில அது தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு இந்த தரம் என்ன கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் என்ன கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்குதுன்றதை கெஸ் பண்றதுக்கு இது தேவையாக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில எங்களோட ஃபுல் பேப்பர் சீரீஸ்ல நாங்க ஏற்கனவே வந்துட்டு எங்களோட 50 ஹெடிங்ஸ்லயுமே என்னென்ன கொஸ்டின் வரும்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஓகே, இனி வந்து நாங்க ஃபுல் பேப்பர், ஒரு பாஸ் பேப்பர், ஒரு மாடல் பேப்பர் அப்படி என்ன மாதிரி வந்துட்டு செஞ்சு கொண்டு போகிறோம். 3 daysக்கு ஒருக்கா செமினார் மாதிரி போட்டு 5 to 8 அல்லது 4 to 8 போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா செமினார் மாதிரி இதை கொண்டு போகிறோம். ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டாக வந்துட்டு நாங்க ரிவர்ஸ்ல இருந்து தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்றைக்கு நாங்க ஆரம்பிக்க போறது வந்துட்டு 2024 ஃபைனல் எக்ஸாம் எக்ஸ்பிளனேஷனை வந்துட்டு பார்க்க போறோம். நம்மளுக்கு போன வருஷம் வந்த கேள்விகள் வந்துட்டு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் குறையும். ஆனா போன வருஷம் வந்த கேள்விகளை பார்த்துதான் நாங்க இந்த வருஷம் வரும் கேள்விகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். பழமையாக போன வருஷம் போட்ட கேள்விகளை இந்த தரம் ஸ்ட்ரக்சர்ல போடுவாங்க. அந்த வகையில நம்மளுக்கு அது இம்பார்ட்டன்டான பகுதி தான். பின்ன இதுல வந்துட்டு டோட்டலா 50 MCQ கதைக்கப்புறம், அதே மாதிரி வந்து 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி கதைக்கப்புறம், 6 எஸ்ஏ வந்துட்டு கதைக்கப்புறம். ஸோ இதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா இந்த எம்சிக்யூ எங்களோட ஃபர்ஸ்ட் செஷன், அதாவது இப்ப நாங்க 5 to 8 PM வரைக்கும் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த எம்சிக்யூக்குரிய பகுதியை வந்துட்டு பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு சின்ன பிரேக். ஓகே, அடுத்த செஷன் வந்துட்டு 10:30க்கு ஸ்டார்ட் ஆகும். 10:30 to 12 வரைக்கும் நாங்க ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். 12க்கு பிறகு தான் வந்துட்டு எஸ்ஏ வந்துட்டு பார்ப்போம். எஸ்ஏ உங்களுக்கு எஸ்ஏல நாங்க விளங்கப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது, என்னென்ன எஸ்ஏஸ் எழுதணும், எப்படி எழுதணும், அது சம்பந்தப்பட்ட பகுதியை வந்துட்டு நாங்க சொல்லி தரப்போம். ஸோ பின்ன நாங்க முதலாவது ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 2024 எம்சிக்யூ சீரீஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னென்ன மாதிரி வந்திருக்குது, நீங்க ஓகே அந்த செக்ஷன் என்னென்னத்துல கொஸ்டின் வந்திருக்குது என்றதை வந்துட்டு மார்க் பண்ணி வைங்க. அந்த ரொட்டேஷனை நாங்க செக் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த தரம் என்ன கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம்ன்றதை பத்தி கதைக்கப்புறம் அந்த கேள்விகளை தான் எங்களோட மாடல் பேப்பர்ல வந்துட்டு கதைச்சு கொண்டு போகிறோம். ஸோ அந்த வகையில முதலாவது கொஸ்டின், ஓகே, ஸோ நாங்க இந்த இதையும் எழுதி வச்சுக்கொள்வோம். போன தரம் முதலாவது கொஸ்டின் வந்துட்டு யூனிட் 1ல இருந்து வந்திருக்குது. வழமையாக போன தரம் கூடுதலாக எதிர்பார்த்தது வந்துட்டு ஒரு, நான் உங்களுக்கு முதலாம் படத்துல எப்படி கேள்வி வரும்னு சொல்லி தந்திருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு எம்சிக்யூ, அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி, அப்படித்தானே? போன தரம் என்றால் லாஸ்டா வந்துட்டு அப்படியே முதலாம் படத்துல ஸ்ட்ரக்சர் போடுறது 2021 கண்டிப்பாக போன தரம் ஸ்ட்ரக்சர் அல்லது எம்சிக்யூ சொல்லி வச்சிருந்தேன். எம்சிக்யூ வந்தா ஸ்ட்ரக்சர் வராது. ஆனா இந்த தரம் யூனிட் 1 அவாய்ட் ஆகுறதுக்கு கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு. எம்சிக்யூல மேபி வரலாம். ஓகே, ஆனா கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் கேள்வி, ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆக போறது வந்துட்டு முதலாம் படத்தோட, அதுலயுமே நாங்க எக்ஸ்பெக்டேஷன் காய்ச்சிருக்கோமே என்னென்ன ஸ்ட்ரக்சர் வரலாம்னு சொல்லி காய்ச்சிருக்கிறோம். பாருங்க, அவையோட முதலாவது கேள்வியை பாருங்க. நீங்க வந்துட்டு என்ன செய்யுங்கன்னா, அந்த பாஸ் பேப்பர் 20 நம்ம ஆக முன்னுக்கு போகணும்ன்ற அவசியம் இல்லை. 2000ல இருந்து 25 வரைக்குமே வந்துட்டு அந்த 25 பேப்பர் 25 பேப்பர் ஃபுல் பேப்பரும் செய்ய போறோம் ரிவர்ஸ்ல, ஒவ்வொரு ஃபுல் பேப்பரா. ஸோ பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு வேற ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆண்ட போட்டுட்டு வெறுமனை விடையை மட்டும் போட்டுக்கொண்டு போகாம ஒவ்வொன்றுக்குரிய எக்ஸ்பிளனேஷனையுமே வந்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு ஆளுக்கு படிப்பிக்கிற அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிதானே? சரி, பாப்போம். முதலாவது கேள்விக்குள்ள வருவோம். பின்வருவனவற்றுள் உயிரின் தொழிற்பாட்டிற்குரிய அடிப்படை அலகு. சின்ன கேள்வி, நம்ம சொன்னானே எல்லா கேள்விகளும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்காது. நம்மளுக்கு வந்துட்டு சின்ன கொஸ்டின்ஸுமே வந்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். சோ ஒரு அப்படியான ஒரு கேள்விதான் வந்துட்டு பார்த்தோம்னா முதலாவது என்னது, உயிரினுடைய அடிப்படை அழகாக அடிப்படை தொழிற்பாடு அழகாக வந்துட்டு இருக்கிறார்கள். கேளுங்க, நேரடியான இல்லை, இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் நாங்க கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சோ நேரடியாகவே வந்து நாங்க முதலாவது எத்தனையாவது ஆன்சர், கிழமை எத்தனையாவது வந்திருக்கிறாங்க,
மூன்றாவது ஆன்சருக்கு வந்துட்டு போயிடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ரெண்டாவது கொஸ்டினுக்குள்ள வந்துட்டு வரும். நம்மளுக்கு ஆன்சர் முக்கியம் இல்ல. ஓகே, ஆன்சர் முக்கியம் இல்லை, என்னென்ன காரணங்களால இந்த ஸ்டேட்மெண்ட் பிழையாகுதுன்றத வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வரப்போற 50 MCQல கிட்டத்தட்ட 30 தொடக்கம் 35 MCQ வந்துட்டு பார்த்தோம்டா பின்வரும் கூற்றுகளுள் சரியானது, பின்வரும் கூற்றுகளுள் தவறானது. சோ அப்படியான கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு எதிர்பார்க்கப்படுற கேள்விகள். நாங்க அதை சமாளிக்கிறதுக்காகத்தான் வந்துட்டு இப்ப உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் லைக் டியூட் வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஏண்டா நம்மளுக்கு ஒவ்வொரு பாடத்திலையும் ஒரு 1000 ஸ்டேட்மெண்ட்ஸ். சோ அதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே என்னென்ன பிழை ஆகுது, 1000முமே பிழையான ஸ்டேட்மெண்ட். பட் நீங்க கண்டுபிடிக்கணும் என்ன எதால வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரிஜெக்ட் பண்றோம். சோ அப்படி ஒரு பிராக்டிசஸ் மேற்கொள்ளக்குள்ள வந்து நாங்க MCQ வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். சோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு எங்களுடைய MCQ எக்ஸாம்ல வந்துட்டு ஒரு 30 தொடக்கம் 35 விதமான கேள்விகள், அதாவது 35 கேள்வி வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வியூல தான் வந்துட்டு. அதே மாதிரி வந்து நாங்க ஒரு 3-4 கேள்விகளை வந்துட்டு பார்த்தோம்னா காம்பினேஷன் டைப்ல வந்துட்டு எதிர்பார்க்கலாம். அதாவது பின்வரும் இணைப்பு தொழில் சேர்மானங்களுள் சரியானது. இந்த தரம் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. கலக்கட்டமைப்பில் ஒரு கேள்வி, சுவாச கட்டமைப்பு அல்லது நரம்பு தொகுதியினுடைய குறிப்பில் ஒரு கொஸ்டின் எதிர்பார்த்திருக்கிறோம். அநேகமாக ஓமோன்ல ஒரு கொஸ்டின் எதிர்பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி 8ஆம் பாடத்துல ஒரு கொஸ்டின் எதிர்பார்த்திருக்கோம். 4 கேள்வி காம்பினேஷன் டைப்ல வந்துட்டு வரும். ஒரு பாய்ச்சல் கோட்டு வரைபடம் வரும். இதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருக்கட்டும். சோ பாய்ச்சல் கோட்டு வரைபடத்துல கொஸ்டின் வருதுன்னு சொல்லி சொன்னா இதுக்கு வந்துட்டு வேற ஒரு ஷார்ட் நோட் காப்பி எடுத்து எல்லா பாய்ச்சல் கோட்டு வரைபடத்துக்குரிய பகுதிகளையுமே நோட் பண்ணுங்க. காம்பினேஷன் என்னென்ன காம்பினேஷன்ல கேட்கப்படலாம், கண்டிப்பாக ஒரு கலக்கட்டமைப்பு, அதுக்காக தான் சொன்ன உங்கள்ட்ட கலக்கட்டமைப்பு தொழில் சேர்மானம் எல்லா கலக்கட்டமைப்புகளிலும் தொழில்களை வந்துட்டு மார்க் பண்ணி வச்சு கொடுங்க. அந்த கேள்வி இந்த தரம் கண்டிப்பாக பார்த்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எங்களோட மாடல் பேப்பர் எல்லா மாடல் பேப்பர்லயுமே வந்துட்டு அந்த கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். சோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு இந்த ஆர்டர் பண்ற கேள்வி வந்துட்டு 1 அல்லது 2 பேர். என்ன ஆர்டர் பண்ற கேள்விடா, அதாவது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு 4 நிகழ்வை தந்துட்டு எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது தேர்ட், எது ஃபோர்த் ஆர்டர் பண்ணுங்க. அது எதுலையும் வரலாம். அவனது ஃபேவரட் வந்துட்டு பார்த்தோம்னா இளையுறு பிரிவு ஒடுக்கர் பிரிவுல வந்துட்டு அந்த செக்ஷன் தான் ஃபேவரட் இந்த ஆர்டர் பண்றதுக்கு. ஏன் கிட்டத்துல வந்துட்டு என்னதை போட்டவனுங்க 2023 சந்தை அந்த சயன பாக்டீரியாக்களினுடைய தோற்றத்துல இருக்கிற 3 ஸ்டெப்பை போடாங்க. எதுலையும் வரலாம். கெல்வின் பட்டத்துல போடலாம், ஒளித்தாக்கத்துல போடலாம், 4 வெங்காயம் ஒரு பிராக்டிகல்ல போடலாம். ஒரு 4 ஸ்டெப்பை போட்டு ஆர்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. இந்த தரம் அப்படியான 2 கேள்விகள் இருக்குது. பின்ன நீங்க இந்த ஆர்டர் பண்றதுக்கு ஒரு ஷார்ட் நோட் இதை வச்சு கொடுங்க. எவ்வளத்த எல்லாம் இந்த ஆர்டர் பண்ற விஷயங்கள் வருதோ அதை வந்துட்டு மார்க் பண்ணி வச்சு கொடுங்க. சோ பின்ன மிச்ச கேள்விகளை வந்துட்டு மிச்ச 10 தொடக்கம் 12 கேள்விகளை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா டிரெக்டான கேள்வியா இருக்கு, ஸ்டேட்மெண்டாக இருக்கா. இப்ப முதலாவது கேள்வி அங்கீகர தொழிற்பாட்டுக்குரிய அடிப்படையில ஒரு நேரடியான கேள்வி, அப்படியான கேள்விகளாக இருக்கும். நம்மளுக்கு கிட்டத்தட்ட 30 to 35 கொஸ்டின் பின்வரும் கூற்றுகள் சரியான பிள்ளையான அப்படியான இதுகளா தான் வந்துட்டு இருக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் லைக் கொஸ்டின்ஸுக்கு ரெடியாங்க. நீங்க இதுக்கு ஒர்க் பண்ணக்குள்ள வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வெறுமனே விடையை மட்டும் போட்டு கொண்டு போகாம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே என்னென்னதால வந்துட்டு பிழையாகுதுன்றதையும் கையோட வந்து நோட் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே, போன தரம் நம்மளுக்கு 2வது கேள்வி, அதாவது கெமிக்கல் பேசிஸ்ல இருந்து வந்த கேள்வி கார்போஹைட்ரேட்டுகள்ல இருந்து வந்திருந்தது. சோ இந்த தரம் நான் உங்களுக்கு 4 செக்ஷன் வந்துட்டு சொல்லியிருக்கிறேன். 4 செக்ஷன்ஸுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு பிரகாசமாக இருக்குது. மேபி அதுல 2 செக்ஷன் வந்துட்டு ஸ்ட்ரக்சருக்கு போகும், 2 செக்ஷன் வந்துட்டு MCQக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருக்கிறோம். அநேகமாக எதிர்பார்க்கப்படுறது சேதன சேர்வைகளினுடைய அடையாளப்படுத்தல் புரதம், அதுல ஒன்று வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லாட்டி மூலக சேர்க்கையை தடுப்பியதாக அந்த MCQ விடம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சொல்லி காய்ச்சிருந்தோம். சோ அந்த வகையில பாருங்க 2வது கேள்வியை பாருங்க, 2024 போட்டது கார்போஹைட்ரேட்டுகள் சம்பந்தமாக ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். நம்மளுக்கு தெரியும் பெரும்பாலான கொஸ்டின் இப்படிதான் வரும். கார்போஹைட்ரேட்டுகளை பற்றிய பின்வரும் கூற்றுகளும் சரியானது. ஓகே பாப்போம். 5 ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க. எனக்கு சேட்ல ரைட் ராங் சொல்லுங்க. ரைட்னு சொல்லிக்கணும், ராங்னு சொல்லிக்கணும், டவுட். ஓகே பாப்போம். இரு குளுக்கோஸ் மூலக்கூறுகளுக்கு இடையே நடக்கும் ஒடுக்கல் தாக்கத்தினால் தாழ்த்தா வெள்ள மூலக்கூறு வருதா? அப்படியா? தாழ்த்தா வெள்ள மூலக்கூறுண்டா நாங்க யாருன்னு கழிச்சிருக்கிறோம்? சுக்ரோஸ். ஏன்னா சுக்ரோஸினுடைய உருவாக்கம் சம்பந்தமாக வந்துட்டு என்ன கழிச்சிருக்கிறோம்? சுக்ரோஸினுடைய உருவாக்கம் சம்பந்தமாக வந்துட்டு என்ன கழிச்சிருக்கோம்? குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ். ஏன்னா
ரெண்டு குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சேர்ந்து வாடுறது வந்துட்டு பார்த்தோம்னா மோல்டோஸ் ஆக வந்துட்டு இருக்கும். சோ பின்ன நாங்க முதலாவது ஆன்சரை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்றோம்ன்றதையும் பக்கத்துல வந்துட்டு மார்க் பண்ணி கொடுங்க. ஒரு குழுக்கோ இப்படி ஸ்டேட் அதோட இப்படியும் யோசிங்க. இப்படி வந்திருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கும். வெறுமனே பிழைய மட்டும் ஓகே இது என்னென்ன பிழைன்றதையும் பார்த்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்தா வந்து நாங்க ஏற்றுக்கொள்ளலாம், ரைட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போகலாம், அதையும் வந்துட்டு யோசிச்சு கொடுங்க. ஓகே பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. பின்ன எப்படி வந்திருந்தா சரியா இருக்கும்? ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுக்கும் ஒரு ஃப்ரக்டோஸ் மூலக்கூறுக்கும் இடையில நடைபெறுகின்ற ஒடுக்கல் தாக்கத்தினால் ஒரு தாழ்த்தா வெள்ள மூலக்கூறு உருவாகுன்றது. அப்படி போனா அது ரைட்டா இருக்கும். இங்க வந்துட்டு அவைய ரெண்டு குளுக்கோஸ் மூலக்கூறுன்னு சொல்றத வந்துட்டு நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ இதால வந்துட்டு பார்த்தோம்னா நாங்க முதலாவது ஸ்டேட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்றோம். என்னென்னதுக்காக ரிஜெக்ட் பண்றோம்ன்றதை மார்க் பண்ணுங்க. ரெண்டாவது, கெலக்ட்ரோஸ் ஒரு கீட்டோஸ் வெல்லமா? நாங்க கார்பனைல் கூட்டத்தின் அடிப்படையில ஒரு சர்க்கரைட்டை வந்து ரெண்டு வகையாக வந்துட்டு வகைப்படுத்தினோம். அல்டோஸு அதே மாதிரி கீட்டோஸ். அல்டோஸுக்கு நாங்க யார் உதாரணம் கொடுத்திருந்தோம்? குளுக்கோஸும் கெலக்ட்ரோஸும். ஏன்னா அதே மாதிரி கீட்டோஸுக்குரிய உதாரணமாக நாங்க கொடுத்திருந்தது ஃப்ரக்டோஸ். ஓகே, பின்ன கெலக்டோஸ் ஒன்றது வந்துட்டு யாரு ஒரு கீட்டோஸ் வெல்லமாமன்றாங்க? இல்ல இல்ல. ஓகே, அது வந்துட்டு ஒரு வகையான அல்டோஸ் வகை வெல்லம். நாங்க நம்மளுக்கு நம்மளோட ரிசோர்ஸையும் நம்மளோட ப்ராக்டிகல் மெனுவிலையும் தாண்டி ஒரு சின்ன விஷயம் கூட வந்துட்டு நம்மளுக்கு போட மாட்டாங்க. சரிதானே? சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நமக்கு கீட்டோஸ் வெல்லமா மைண்ட்ல தட்ட வேண்டியது ஃப்ரக்டோஸ் மட்டும்தான். ஓகே, இன்னும் இருக்கலாம், பட் நமக்கு தேவையான ஃப்ரக்டோஸ் மாத்திரம் தான். கெலக்டோஸ் வந்துட்டு ஒரு கீட்டோஸ்ன்றதை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு அல்டோஸ் வகைக்குரிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. மூன்றாவது ஓகே தானே, குளுக்கோசமைன் பங்கசுகளினுடைய சேமிப்பு கூறுகளின் ஒரு பல்வாத்து. என்ன மாதிரி? ரைட் வரும். குளுக்கோசமைன் யாரு நம்மட கைட்டின் ஒரு பாத்து தான் வந்துட்டு இது ஓகே தானே. பின்ன அது பங்கசுலானே இருக்குது. இது பண்ணுங்க அடுத்த விஷயம். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட முன்னுக்கு சரியாகிட்டு அடுத்த பாதைய பிள்ளையா போடுவாங்க. ஓகே, கவனமா இருக்க வேண்டும். சரிதானே? குளுக்கோசமைன் ஓகே, கைட்டின் எல்லாம் ஓகே தான். ஓகே, கைட்டின் எல்லாமே வந்துட்டு ஓகேவாகத்தான் வந்துட்டு இருக்கும். பட் நாங்க என்ன கழிச்சிருக்கிறோம்? அவர் வந்துட்டு பங்கசுகளினுடைய கலைச்சுவர் கூறுன்னு சொல்லி கழிச்சிருக்கோம். பின்ன எப்படியா நாங்க சேமிப்புக்குரியாங்களா? இல்ல இல்ல, சேமிப்புக்குரியாக்கள் இல்ல. என்னென்ன கழிச்சிருக்கிறோம்? கட்டமைப்புக்குரியாக்களாக வந்துட்டு இருப்பாங்க. மிச்சம் எல்லாம் ஓகே, பட் அந்த சேமிப்புக்குரியதுன்ற டேர்மை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. நாலாவது, கலக்ட்ரியோனிக் அமிலமானது ஓகே தாவரங்களின் கட்டமைப்பு பல்சக்கரைட்டின் ஒரு பாத்தாகும். யாரா? கலக்ட்ரியோனிக் அமிலமா? ஒரு ஞாபகப்படுத்துங்க. கலக்ட்ரியோனிக் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆறுல ஒரு பாத்தட்டு நாங்க வந்துட்டு கழிச்சிருக்கோம் பெக்டின். பெக்டினை பொறுத்த வரைக்கும் தாவர கலச்சுவரினுடைய நடுமென்றட்டினுடைய கூறு, அது ஒரு கட்டமைப்பு பல்சக்கரைட்னு கழிச்சிருக்கோம். இவைய நம்மகிட்ட என்ன சொல்றாங்க? கலக்ட்ரியோனிக் அமிலம் தாவரங்களினுடைய கட்டமைப்பு பல்சக்கரைட்டின் ஒரு பாத்து ரைட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கும். ஏன்னா யாரு அது பெக்டினா இருப்பாங்க. பெக்டின் வந்துட்டு பாத்தீங்கன்னா நடுமென்றட்டினுடைய ஒரு கூறு. சோ கட்டமைப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது, அரைச்செல்லுலோஸ் ஆனது திரியோசு பென்டோசு என்பவற்றால் ஆக்கப்பட்ட கிளை கொண்ட பல்சக்கரைட் ஆகும். அரைச்செல்லுலோசு கிளை கொண்ட பல்சக்கரைட்ன்றது ஓகே, அப்படிதானே? நாங்க கழிச்சிருக்கோம் கிளைகோஜன், அமைலோபெக்டின், அரைச்செல்லுலோஸ் மூன்று பேருமே கிளை கொண்ட ஆக்கள். அதே மாதிரி அமைலோசு ஓகே, அமைலோசு வந்துட்டு நாங்க என்னது கிளையற்ற நேர்கோட்டு வடிவம் கழிச்சிருக்கோம். ஓகே, அது ஓகே தான். ஆனா அவர் ஒரு பார்த்து திரியோசும் பென்டோசும் ஆமன்னு சொல்றாங்க. அப்படியா? இல்ல இல்ல. ட்ரையோஸ் இருக்கா? ட்ரையோஸ் இல்ல. அதுல நாங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லி கழிச்சிருக்கோம். ஒன்று பென்டோசும் ஹெக்ஸோசும். ஏன்னா 5 கார்பனும் 6 கார்பனும். ஓகே, பின்ன நாங்க அதுல வந்துட்டு என்னதான் ரிஜெக்ட் பண்ற அப்புறம் ட்ரையோஸ் என்ற டேர்ம் கொண்டு வந்தபடியா வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ட்ரையோஸ் என்ற டேர்ம் கொண்டு வந்தபடியா வந்துட்டு அதை வந்து நாங்க ரிஜெக்ட் பண்றோம். சரிதானே? சோ இதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 5வது ஆன்சரும் வந்துட்டு ராங் ஆன்சரா இருக்க போறோம். என்னென்ன காரணத்தால ரிஜெக்ட் பண்றோம்ன்ற குறிச்சு வச்சு கொள்ளுங்க. இந்த தரம் இதே மாதிரி புரதத்துல ஒரு கொஸ்டின் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அல்லது அமினோ அமிலங்கள் தழுவியதாக கொஸ்டின் அப்படி என்று போட்டு கேள்விக்குள்ள போடலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்வி நீர்லையும் பார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் தான் சாத்தியம். ஓகே, அதேமா இந்த தரம் முதலாம் பாடத்துல கேள்வி இல்லைன்றபடியா வந்துட்டு பார்த்தோம்டா கெமிக்கல் பேசிஸ்ல சில வேளைகள்ல 2 கேள்விக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம்.
அப்படி 2 கேள்விக்குள்ள போனாங்கன்னா ஒரு கேள்வியை வந்துட்டு புரதத்துல போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும், ஒன்று நீர்ல போகக்கூடியதா இருக்கும். கண்டிப்பாக ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் ஆக இருக்காது. ஒன்று ஸ்டேட்மெண்ட், ஒன்று நார்மல் கேள்வியாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் வரும்னு நாங்க மாடல் பேப்பர் கலைஞர்களுக்கு அழைச்சிருக்கிறோம். சோ பின்ன எத்தனை 2வது கேள்விக்குரிய ஆன்சராக வந்து நாங்க மூவ் ஆக போறது. ஓகே, 4வதுக்குள்ள வந்துட்டு போறோம். ஓகே, 3வது கொஸ்டினுக்குள்ள வந்துட்டு போவோம். இளைமணி சம்பந்தமாக வந்துட்டு கேட்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு கலக்கட்டமைப்பு. ஓகே, அதாவது எங்களோட செல்லுபேசிஸ் அதுல வந்துட்டு பார்த்தோம்னா 2 கேள்வி வந்துட்டு போன தடவும் 2 கேள்வி வந்திருந்தது. ஒன்று கலச்சந்தியும் இளைமணியும் போட்டிருந்தாங்க. ஓகே, இந்த தடவும் 2 கேள்வி இருக்குது. ஆனா கண்டிப்பா ஒரு கேள்வி தொழில தழுவியதாக வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அதுவும் நாங்க கஜந்தானே ஒரு 4 கேள்வி கிட்ட வந்துட்டு ஒரு காம்பினேஷன் டைப்ல வந்துட்டு வாரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி என்று சொல்லி கழிச்சிருந்தோம். சோ மேபி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த அதுக்காக சொல்றேன், அதுல எத்தனை நாங்க கழிச்சிருக்கோம், ஒரு 15-16 கிட்ட வந்துட்டு கழிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாத்துல தொழிற்பாடுகளையுமே வந்துட்டு ஷோர்ட் நோட் பண்ணுங்க. ஓகே, பின்வரும் கலக்கட்டமைப்பு வளமையான கேள்வி இது. கலக்கட்டமைப்பு தொழில் சேர்மானங்களும் சரியானது பிழையானது அப்படியான கொஸ்டின்குள்ள வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். அடுத்த கேள்வி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்ன மேபி ஒன்று கட்டமைப்புக்குள்ள போகலாம், இளைமணி மாதிரி கலச்சுவருக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், முதலூர் மின்சபுக்கு திரும்ப போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இல்லை அதை விட கூடுதலான வாய்ப்பு வந்துட்டு யூக்கரியோட்டா ப்ரோக்கரியோட்டால டிஃப்ரெண்டா வச்சு புரோக்கரியோடால மட்டும் காணப்படுவது, ஈக்கரியோடால மட்டும் காணப்படுறது, தாவரத்துல மட்டும் காணப்படுறது, விலங்குல மட்டும் காணப்படுறது, கொமனா இருக்கிறது, அப்படியான ஒரு 6-7 விஷயம் ஷோர்ட் நோட் பண்ணி இருக்கிறோம். ஞாபகம் தானே? அதுல இருந்து ஏதாவது ஒன்று வாரத்துக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். இவிய வந்துட்டு 2024 இளைமணி கேட்டு இருந்தாங்க. சரி பாப்போம் என்னென்ன போட்டிருக்கான்னு சொல்லி பாப்போம். இளைமணியில் மென்சபுக்கு இடையிலான இடைவெளியில் ஒரு டிஎன்ஏ என்னவா, இளைமணியில ஓகே பாருங்க என்ன சொல்றாங்க. இளைமணியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு தெரியும் இரட்டை மென்சபால் சூழப்பட்ட ஒரு பின்னகம் மட்டும் கழிச்சிருக்கிறோம். ஓகே, சோ அதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த இரட்டை மென்சப்ல வெளி மென்சப் எப்படி இருக்கு மட்டும் காய்ச்சிருக்கோம், அழுத்தமானதாக வந்துட்டு இருக்கும். உள் மென்சப் வந்துட்டு அழுத்தமற்றது, உச்சிகளை தோற்றுவிக்கக்கூடியவாறு வந்துட்டு மடிப்படைஞ்சிருக்கும் சொல்லி காய்ச்சிருக்கோம். இந்த 2 மென்சப்களுக்கும் இடைப்பட்ட இடைவெளிக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் மென்சபுக்கு இடையிலான இடைவெளி. அப்ப ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பாருங்க. முதலாவது ஸ்டேட்மெண்ட், மென்சபுக்கு இடையிலான இடைவெளியில் ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு காணப்படுமா. ஓம், இளைமணிக்குள்ள டிஎன்ஏ இருக்குது, பட் அங்க இல்லை. என்ன வட்ட டிஎன்ஏ மூலக்கூறு இளைமணியினுடைய தாயத்துல தான் வந்துட்டு காணப்படக்கூடியதா இருக்கு. கன்மிட் பண்ணுவார். ஓகே, சாரி, நிலைமணியினுடைய தாயத்துல தான் காணப்படக்கூடிய வீர ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மென்சபுக்கு இடையிலான இடைவெளியில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மென்சபுக்கு இடையிலான இடைவெளியில் ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு காணப்படும். இல்ல இல்ல. ஓகே, சோ இங்க வந்துட்டு வட்ட டிஎன்ஏ வந்துட்டு இருக்கும், இளைமணியினுடைய தாயமாக வந்துட்டு இருக்க போகுது. சோ பின்ன நாங்க முதலாவது ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போவோம். கிரப்பின் பட்டத்துக்கு தேவையான நொதியங்கள் உள்மென்சபையில் புதைந்துள்ளன. என்ன மாதிரி கிரப்பின் பட்டத்துக்கு தேவையான நொதியங்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உள் மென்சபில வந்துட்டு புதைந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க காற்று சுவாசத்தினுடைய படிநிலைகள் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருந்தோம், அப்படித்தானே? காற்று சுவாசத்தினுடைய படிநிலைகள் சம்பந்தமாக கழிச்சிருந்தோம். ஒவ்வொரு நம்மளுக்கு பாஸ் பேப்பர் 25 இயர்ஸ் பாஸ் பேப்பர்ஸ் எப்படி நாங்க இது சம்பந்தமாக கழிச்சிருந்தோம். நிறைய கேள்விகளை வந்துட்டு பார்த்தோம்னா அதுல லொகேஷனை வச்சுதான் நிறைய தரம் கேட்டிருந்தவனுங்க. கிளைக்கோ போக்கு நடக்கிறது சைட்டோசன்ல. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அடுத்ததுக்கு என்ன காய்ச்சிருந்தோம், பைருவேட்டினுடைய ஆக்சிடேஷனும் அதே மாதிரி வந்துட்டு சித்திரிக் அமில வட்டமும் நடக்கிறது வந்துட்டு இளைமணியினுடைய தாயத்துல. இடிசி நடக்கிறது, ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேட்டம் நடக்கிறது வந்துட்டு இளைமணியினுடைய உள்மென் சபு அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டு காய்ச்சிருந்தோம். சோ அந்தந்த ஸ்டெப்புக்குரிய நொதியங்கள் காணப்படுற இடத்துலதான் அது நடைபெறும் சொல்லி காய்ச்சிருந்தோம். சோ அந்த வகையில கிரப்பின் மட்டம் நடக்கிறது எங்க, இளைமணி தாயத்துல. பின்ன அதுக்கு தேவையான நொதியங்கள் எங்க காணப்படும், இளைமணி தாயத்திலாம் காணப்படும். இளைமணியினுடைய உள்மென் சபுல நடக்கிறது வந்துட்டு இடிசி. ஏன்னா அதுக்கு தேவையான புரதங்களும் நொதியங்களும் தான் அங்க வந்துட்டு காணப்படும். சோ அது நாங்க 2வது ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. 3வது, ஏடிஎஸ் ரைபோசோம்களும்
பொஸ்பேட்டு சிறுமணிகளும் தாயத்தில் உள்ளன. பொஸ்பேட்டு சிறுமணிகள் இருக்கின்றதை ஏற்றுக்கொள்ளலாம். 80s ரைபோசம் எங்க இளைமணிக்குள்ள அப்படியா 80s இருக்குமா? இளைமணிக்குள்ளையும் பச்சை ஒரு மணிக்குள்ளையும் இருக்கிறது 80s ரைபோசம். எந்த வகை ரைபோசம்கள் காணப்படும் இருக்கும் கிளியரா இருக்கணுமா? சின்ன விஷயத்துல குழப்புவாங்க. நம்மளுக்கு தெரியும் இங்க இருக்கிறது என்ன டைப் ரைபோசம்? 70s ரைபோசம். நாங்க இந்த இளைமணிகள் பச்சை உருமணி புரோகரியோட்டாக்கள்ல இருந்து உற்படைஞ்சது என்றதுக்குரிய ஆதாரமே இந்த 70s ரைபோசம் தான். ஏனண்டா புரோகரியோட்டாக்கள்லயுமே 70s ரைபோசம் இருக்குது, இங்கேயும் 70s ரைபோசம் மட்டும்தான் இருக்கு. அங்கேயும் பட்ட டிஎன்ஏ மூலக்கூறு இருக்குது, இங்கேயும் பட்ட டிஎன்ஏ மூலக்கூறு மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. சரிதானே? கவனமாக வந்துட்டு இருக்க வேண்டும். சோ 80s ரைபோசம் பண்றது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்க இருக்கிறது 70s ரைபோசம். ஓகே, சோ அது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, அடுத்தது பார்ப்போம். தாயத்தில் ஒரு பைருவேட் நம்பர்ஸோட கவனமா இருக்கணும். இதுல ஒரு பைருவேட்டு மூலக்கூறு 2 CO2 மூலக்கூறுகளை விடுவிப்பதன் மூலம் அசெட்டைல் கோஎன்சைமாக மாற்றப்படுகின்றது. என்ன மாதிரி? சுவாசத்துல இது சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம். என்னமா சொல்றாங்க? ஒரு பைருவேட் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 2 CO2 விடுவிக்கிறான், ஒரு அசிட்டைல் கோஎன்சைமாக மாற்றப்படுறான். அப்படியா? ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நாங்க என்ன கழிச்சிருக்கோம்? ஒரு பைருவேட்டு ஒரு அசிட்டைல் கோஎன்சைம் ஆகக்குள்ள வந்துட்டு ஒரு CO2 விடுவிக்கப்படும். கிளைக்கோ பகுப்பினுடைய இறுதி விளைவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 2 பைருவேட்டு மூலக்கூறுகள் விளைவாக்கப்படும் என்று சொல்லி கழிச்சிருக்கிறோம். 2 பைருவேட்டு மூலக்கூறுகள் 2 அசிட்டைல் கோஎன்சைமாக மாறக்குள்ள 2 CO2 வந்துட்டு விடுவிக்கப்படும். இங்க ஒரு பைருவேட்டு ஒரு அசிட்டைல் கோஎன்சைமே என்று சொல்லிட்டு 2 CO2 என்று சொல்றாங்க. நம்பர்ஸ் வந்துட்டு விட. ஓகே, இது ஓகே ஞாபகம் வச்சு கொடுங்க. இது 1 இது 1 இது 1 இது 2 எல்லாமே 2 இருக்கும். ஓகே, 2 பைருவேட்டு 2 CO2 பிடிச்சு 2 அசிட்டைல் கோஎன்சைமே ஆக வந்துருமா? சோ இப்ப 4வதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, இப்படியான இதுகளுக்கு எல்லாமே வந்துட்டு நாங்க வந்துட்டு சில ஸ்டேட்மெண்ட்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே, சோ சரியானதுதானே கேள்வி எடுத்தெடுப்புல நான் ஓகே இது சரியா இருக்குன்னு கூட இதுக்கு போடப்படாது. என்ன பிழையானதுகளை ரிஜெக்ட் பண்ணி கொண்டு போக்குள்ள வந்துட்டு கடைசியா நாங்க சரியானதுகளை கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு எம்சிக்யூல வந்துட்டு அவ்வளவு பிரச்சனை வராது, டைம் வந்துட்டு அவ்வளவு பிரச்சனை வராது. தள்ளு முழு எங்க படுவோம்னு சொல்லி சொன்னா செகண்ட் பார்ட்ல தான். ஓகே, ஏனண்டா நாங்க ஒரு 74-75 ஸ்ட்ரக்சர் கிட்ட செய்ய வேண்டி இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு 4 எஸ்ஐலையும் டபுள் பார்ட்னா 8 எஸ்ஐ கிட்ட எழுத வேண்டி இருக்கும். அவ்வளவுதையும் நாங்க 3 ஹவர்ஸுக்குள்ள செய்ய வேண்டி இருக்கும். அது பெரிய டாஸ்க். ஓகே, அவ்வளவுக்குள்ள செஞ்சு முடிக்கிறது கடும் ஒரு பெரிய டாஸ்காக வந்துட்டு இருக்கும். பட் எம்சிக்யூ வந்துட்டு அழகா டைமும் இருக்கும். நீங்க நல்லா படிச்சுட்டு போனாலும் சரி, நல்லா படிக்காம போனாலும் சரி, ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் வந்துட்டு பேப்பர் வந்துட்டு இருக்கும். ஓகே, சோ ஓரளவு கிளியரா 10 பாடத்தையும் வாசிச்சு ஓரளவு தெளிவா நாலேஜ் எடுத்துட்டு போனோம்னா நாங்க எம்சிக்யூ 45 எடுத்துடலாம். உங்களுக்கு பயாலஜில ஏ வேணுமாண்டா மினிமம் 45 விட குறைஞ்சிட்டு சொல்லிச்சுன்னா எம்சிக்யூ கடைசி வரைக்குமே எடுக்கலாம். ஓகே, இங்க ஸ்ட்ரக்சரையோ எஸ்ஸையோ நம்பலாம். எஸ்ஐயும் ஓரளவு நம்ம எதிர்பார்க்கிற கேள்விகள் எல்லாம் கொடுப்பிட்டு சொல்லி சொன்னா ஓகே. பட் ஸ்ட்ரக்சர் நாங்க என்னதான் படிச்ச கேள்விகளை செஞ்சுட்டு வந்தாலுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நிறைய எடுத்தாலும் மார்க்ஸ் லாஸ் ஆகுங்கள் அறியாமலே. சோ நம்மளுக்கு சேஃப்டி ஆப்ஷன் வந்துட்டு எம்சிக்யூ தான். எம்சிக்யூல ஒரு 47 அப்படி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா ஒரு மாதிரி சமாளிச்சு அது கேக்கு கொண்டு போயிடும். சோ எம்சிக்யூ கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுங்க. ஓகே, பாருங்க 5வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒட்சியேட்ட பொஸ்போரிலேட்டத்துக்கு அத்தியாவசியமான நொதியங்கள் உச்சியில இருக்கா? என்ன மாதிரி உச்சியில இருக்கா? நாங்க கழிச்சிருக்கோம். இடிசி அல்லது ஒட்சியேட்ட பொஸ்போரிலேட்டம் எங்க நடக்கும்னு கழிச்சிருக்கோம்? இளைமணியினுடைய உச்சியில. சோ பின்ன இளைமணியினுடைய உச்சியில வந்துட்டு அதுக்கு தேவையான நொதியங்களும் புரதங்களும் வந்துட்டு அமைந்து காணப்படும் சொல்லி கழிச்சிருக்கோம். இந்த 5வது ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கும். பின்ன ஓகே, சோ பின்ன நாங்க 5வது விடைக்கு போறோம். ஏன் முன்னுக்கு இருக்கிற விடைகளை வந்து நாங்க ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்துட்டு மார்க் பண்ணி கொடுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க 4வது கொஸ்டினுக்குள்ள வந்துட்டு போறோம். ஒடுக்கற் பிரிவுல இருந்து வந்திருந்தது. பின்ன கண்டிப்பாக அவனுடைய பேட்டர்ன் இதுதான். ஒடுக்கற் பிரிவு, இளையுறு பிரிவு, ஒடுக்கற் பிரிவு, இளையுறு பிரிவு. இந்த தடவை இளையுறு பிரிவு எம்சிக்யூ, ஒடுக்கற் பிரிவு ஸ்ட்ரக்சர். சில வழிகளை மாறி நடக்கலாம். ஆனா பெரும்பாலும் ஒடுக்கற் பிரிவுகள் கூட முக்கியத்துவம் கொடுக்கறே இல்ல. இளையுறு பிரிவுல தான் தொடர்ச்சியா கேள்விகள் 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அதை தூக்கி போடுறவர்கள். கண்டிப்பாக இந்த தரம் இளையுறு பிரிவுல இருந்து தான் எம்சிக்யூ.
ஓகே, இப்ப எங்களோட மாடல் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு இளையுறு பிரிவை தான் வந்துட்டு நாங்க வந்துட்டு பார்க்க போறோம். அடுத்தது எங்களோட முதலாவது மாடல் பேப்பர் வந்துட்டு வார செவ்வாய்க்கிழமைக்கு டெமோ ரெக்கார்டிங் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு என்னென்ன செய்யணும். வார செவ்வாய்க்கிழமைக்கு வந்துட்டு இதே டைம். ஓகே, 4 to 8 வந்து யூனிட் வைஸான ரிவிஷன் வலிமையான டைம்ல வந்து நடக்கும். இந்த எக்ஸ்ட்ரா செமினார் வந்துட்டு 4 to 8 வந்து நடக்கும். கண்டிப்பா நீங்க அந்த டைம்ல தான் அட்டென்ட் பண்ண மட்டும் இல்ல, மிஸ் பண்ணா உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்துட்டு கிடைக்கும். ஏதோ வேற கிளாஸஸ் இருந்தா அதை கட் பண்ண வேணாம், ரெக்கார்டிங்கை பார்த்து கொடுங்க. ஓகே, சோ அடுத்தது வந்துட்டு பாத்தோம்னா 4வது கடிப்புல வந்துட்டு போவோம். ஒடுக்க பிரிவில இருந்து போன தரம் வந்துட்டு வந்திருந்த ஒரு கொஸ்டின். ஓகே, பின்வருவனவற்றுள் எது ஒடுக்கப் பிரிவின் ஈற்றவத்தை 1 ஈற்றவத்தை 2 ஆகியவற்றில் நிகழ்கின்றது? ஓகே, அதாவது நான் இது ஒரு எழுதி வைக்க சொன்னேன், இந்த தரம் வாரத்துக்கு வாய்ப்பில்லாட்டியும் 2026-27க்கு சான்சஸ் திரும்ப இருக்குது. அதாவது இந்த மூன்றுக்கும் இடையிலான ஒப்பீடு, இளையுறு பிரிவு, ஒடுக்கற் பிரிவு 1, ஒடுக்கற் பிரிவு 2. ஓகே, ஒவ்வொரு நிகழ்வுகளும் எங்கெங்க நடக்குது, என்னென்ன ஒற்றுமை, என்னென்ன வேற்றுமை, இதுகளை தழுவிதான் பெருமோ. இதுல 4 செட் டைப் அடிதான் வந்து கொண்டிருக்க MCQல, அதுல ஒரு செட் டைப் தான் வந்துட்டு இது. சோ பின்னா இது இந்த ஒப்பிட வந்து ஒரு எழுதி வச்சு கொடுங்க. இளையுறு பிரிவினுடைய அவத்தைகள், அதே மாதிரி ஒடுக்கற் பிரிவு 1, ஒடுக்கற் பிரிவு 2, என்னென்ன ஒற்றுமை, என்னென்ன வேற்றுமை என்று சொல்லி. ஓகே, பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாப்போம். என்னென்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. ஈற்றவத்தை 1ல ஈற்றவத்தை 1க்கும் ஈற்றவத்தை 2க்கும் இடையில இருக்கிற ரெண்டுலையுமே கொமனான நிகழ்வு சொல்லி கேட்டிருக்காங்க. மையமூர்த்தத்தினால் கதிர் உபகரணம் தோன்ற என்ன மாதிரி? ஃபர்ஸ்டுக்கு கதிர் உபகரணம் தோன்றது முன்னவத்தை இல்லை. ஏன்னா ஈற்றவத்தைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல, அதை பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியும் அது வந்துட்டு பிள்ளை. ஓகே, என்னவா என்ன போட்டிருக்காங்க? மையமூர்த்தத்தினால் கதிர் உபகரணம் தோன்ற. நாங்க கத்திரிக்கோம் என்ன கதிர் உபகரணம் வேண்டாம், அந்த மையமூர்த்தம் என்ன அதே மாதிரி உரு கதிர்நார்கள் எல்லாம் சேர்த்துதான் வந்துட்டு கதிர் உபகரணம் சொல்லுவோம். அது தோற்றுவிக்கப்படுறது முன்னவத்தை. ஓகே, நான் ஒரு MCQs நம்மளுக்கு இந்த தரம் இடையூறு பிரிவு தானே வார்த்தைக்கு வாய்ப்புகள் இருக்கு. MCQல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், எனக்கு ரைட் ராங் சொல்லுங்க. ஓகே, இளையுறு பிரிவு, ஒடுக்கற் பிரிவு 1, ஒடுக்கற் பிரிவு 2 மூன்றினுடைய முன்னவத்தைக்கும் பொதுவான ஒரு இயல்பு இந்த மையமுத்தங்களால் கதிர் உபகரணம் உண்டாக்கப்படுது. மூன்றிலையுமே இருக்கு. அல்லது இப்படி போடுறாங்க, இளையுறு பிரிவுக்கும் ஒடுக்கற் பிரிவுக்கும் பொதுவான ஒரு நிகழ்வாக முன்னவத்தை 1 முன்னவத்தையில நடக்கும் அப்படி என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ரைட் வரும் கிளியரா? ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக இருக்கும். ஓகே, இதை நாங்க இளையுறு பிரிவுலையும் பார்க்கலாம், முன்னவத்தை 1லையும் பார்க்கலாம், முன்னவத்தை 2லையும் பார்க்கலாம். பின்ன இதே மாதிரி எல்லா நிகழ்வையும் ஒப்பிட்டு எழுதி வச்சு கொடுங்க. சரி, நம்மளுக்கு இந்த தரம் ஒடுக்கற் பிரிவுல ஸ்ட்ரக்சர் அவனுங்கள் நான் நினைக்கல அவ்வளவு பெருசா போவானுங்க. ஓகே, ஒரு குட்டி கல்விதான் ஒடுக்கற் பிரிவுல இருந்து வரப்போகுது. மேபி ஒடுக்கற் பிரிவினுடைய முக்கியத்துவத்தை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாட்டி அங்களை பின்னுக்கு இருக்கிற காய்ப்பு கடலை அதுகளுக்குள்ளதான் ஸ்ட்ரக்சரை தூக்கி போடணும். ஏதாவது ஒரு கேள்விதான் வரும், ஒரு குட்டி கேள்விதான் வரப்போகுது. சோ 2026க்கு சான்சஸ் கூடுதலாக வந்துட்டு இருக்குது. சோ கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அந்த இதுல வந்துட்டு என்னென்ன நிகழ்வுகள் என்று எழுதி இளையுறு பிரிவு, ஒடுக்கற் பிரிவு, ஒடுக்கற் பிரிவுல 2 கழிச்சிருக்கோம், ஒடுக்கற் பிரிவு 1, 2. சோ அதுகளை கிளியரா மார்க் பண்ணுங்க. பின்ன மையமூர்த்தத்தால கதிர் உபகரணம் உண்டாகிறது வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு முன்னவத்தை 1ல நடக்கிறது, முன்னவத்தை 2, ரெண்டுக்குமே கொமனான ஒரு விஷயம். ஓகே, பட் நம்மளோட கேள்வி வந்துட்டு ஈற்றவத்தை என்று கேட்டிருக்காங்க, அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது, ஒவ்வொரு சோடி அமூர்த்தம் எதிர் முனைவுகளை நோக்கி அசைதல் என்ன மாதிரி? எந்த அவத்தை ஃபர்ஸ்டுக்கு செட்டோட அப்படியே மேல போறது, மேன்முகவத்தையில நடக்கிறது, அதுவும் மேன்முகவத்தை 1ல நடக்கிற மாற்றம். ஓகே, இந்த இப்படிதான் கேள்விகளை கொண்டு வருவான். நாங்க கேள்வி எடுக்கிற மனநிலையிலிருந்து யோசிக்க வேணும். ஓகே, இப்படி ஒரு MCQ ஸ்டேட்மெண்ட். அமைப்பொத்த சோடி நிறமூர்த்தங்களினுடைய வேறாக்கம் அல்லது எதிர்முனைவுகளை நோக்கி அசைதல் மேன்முகவத்தை 1 வேறாக்கம் நடைபெறது எங்க மட்டும்? மேன்முகவத்தை 1ல மட்டும். ஏன்னா அங்க வந்துட்டு சாதாரணமான இடையூறு பிரிவு ஒத்ததாகத்தான் வந்துட்டு இருக்கும். இது இங்க மட்டும்தான் நடக்கும். அப்படி இங்க வந்து நடைபெறாது. பட் நம்மளுக்கு இது சம்பந்தமே இல்லை, கேள்வி ஈற்றவத்தை. சரி, அதோட இதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு போனோம்னா நல்ல. ஓகே, அடுத்தது
மூன்றாவது வந்துட்டு பாருங்க, நிறமூர்த்தங்கள் குரோமேட்டினாக தளர்தல். அது ஈட்டவத்தையில அது எல்லா ஈட்டவத்தையும் வரும். இடையுறு பிரிவுல ஈட்டவத்தையிலையும் சரி, ஈட்டவத்தை ஒன்றுலையும் சரி, ஈட்டவத்தை ரெண்டுலையும் சரி, என்னது நாங்க காய்ச்சிருக்கோம் தானே. முன்னவத்தையில வச்சு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன காய்ச்சிருக்கோம், குரோமேட்டின் வந்துட்டு நிறமூர்த்தங்களாக வந்துட்டு ஒடுக்கமடையும் என்று சொல்லி காய்ச்சிருக்கோம். அதே மாதிரி ஈட்டவத்தையில நிறமூர்த்தம் வந்துட்டு திரும்ப கலந்து குரோமேட்டினாக வந்துட்டு மாறும் அப்படின்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். நம்மளுக்குள்ள இந்த லைன்ல விளையாடுவாங்க, ஞாபகம் வச்சு கொடுங்க. இங்க நடக்கிறது ஒடுக்கம், இங்க நடக்கிறது தளர்தல். சில வழிகள்ல மாத்தி கீத்தி போட்டு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட்டை வந்து டிசைன் பண்ண பார்ப்பாங்க. சோ பின்ன அதுல வந்துட்டு கொஞ்சம் கவனமாக வந்துட்டு இருங்க. சோ பாருங்க என்ன போடுறாங்க, நிறமூர்த்தங்கள் குரோமேட்டின் அகத்தளர்தல். எல்லா ஈட்டவத்தையிலையுமே வந்துட்டு நடக்கிற மாற்றம் சொல்லி காய்ச்சிருக்கிறோம். சோ பின்ன அதுதான் ஆன்சர் ஆக வந்துட்டு வேற போகுது. நம்மளுக்கு ஈட்டவத்தை 1-2க்குமே காமனானது தானே கேட்டிருக்காங்க. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அது ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆக வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, 4வது, ஒரு கணத்தினுள் பிறப்புரிமைகள் ரீதியில் ஒத்த ஒரு மடியமான 2 மகட்கருக்கள் தோன்றும். என்னவா, ஒரு களத்தினுள் பிறப்புரிமைகள் ரீதியில் ஒத்த ஒரு மடியமான 2 மகட்கருக்கள் தோன்றும். ஓகே, எனக்கு ஒரு டவுட். இந்த அவனை 4வது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க தானே, அது ஏதாவது ஒரு அவத்தைக்கு பொருந்துமா? இது இளைஞர் பிரிவாகவும் இருக்கலாம், அடுத்தது வந்துட்டு ஒடுக்கல் பிரிவு 1 இருக்கலாம், ஒடுக்கல் பிரிவு 2 இருக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டெப்புக்கு பொருந்துமா? ஒண்ணு காஞ்சிக்கிற கதை 4வது, ஒரு களத்தினுள் புறப்புரிமை நம்மளுக்கு தெரியும். ஒரு மடியமான ஆட்கள் வர்றாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது ஒடுக்கல் பிரிவாகத்தான் இருக்க வேண்டும். இளையுறு பிரிவுக்கு வாய்ப்பே இல்லை. சோ பிறப்புரிமைகள் ரீதியில் ஒத்ததான். நம்மளுக்கு தெரியும் ஒடுக்கல் பிரிவு 1 வாராக்களும் பிறப்புரிமைகள் ரீதியாக வேறுபட்டாக்கள், ஒடுக்கல் பிரிவு 2 வாராக்களும் பிறப்புரிமைகள் ரீதியாக வேறுபட்டாக்கள். சோ 4வது கருத்தை நாங்க துப்புரவாக ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒன்றுக்குமே பொருந்தாது. ஓகே, ஏன் பொருந்தாதுன்றதையும் கிளியரா மார்க் பண்ணி வந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஒரு மடியமான மகட்கருக்கள் உருவாக்கப்படுதுன்னா கண்டிப்பாக அது ஒடுக்கற் பிரிவாக வந்துட்டு இருக்க வேணும். ஒடுக்கற் பிரிவில பிறப்புரிமைகள் ரீதியில் ஒத்த கலங்களோ கருக்களோ உருவாக்கப்படுறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் வந்துட்டு இல்லை, எந்த விதமான வாய்ப்புகளும் வந்துட்டு இல்லை. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 4வது கடும் வெளியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, கதிரின் நுண்குழாய்கள் குறுகுதல். அது எல்லாத்துக்கும் பேரு இளையுறு பிரிவு ஒடுக்கல் பிரிவு எல்லாத்துக்குமே வரும். ஆனா அது மேன்முகவத்தை நடக்கிற மாற்றம். மேன்முகவத்தை 1-2க்கு கொமனா இருக்கும். சோ பின்ன நாங்க எதுக்கு போறோம், குரோமேட்டின் தளர்ந்து நிறமூர்த்தங்கள் தளர்ந்து குரோமேட்டினாக மாறுதல், அது ஓகேவான ஆன்சர் ஆக வந்து இருக்கு. எத்தனையாவது ஆன்சர் அது, நிறமூர்த்தங்கள் தளர்ந்து குரோமேட்டினாக தளர்தல். 3வது ஆன்சர் வந்து நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்சர் ஆக வந்துட்டு அமைய போது 4வது கேள்வி. சோ பக்கத்துல என்ன எப்படி எல்லாம் மாத்தலாம், அதுதான் நாங்க பாஸ் பேப்பர் செய்யறது. இப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி வந்துட்டு அவ்வளவு எஃபெக்டிவ் இல்லை. சோ பட் இதுகள் செய்யறதுக்குரிய நோக்கம் வந்து அதுக்குரிய விளக்கத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அந்த விளக்கம் நம்மளுக்கு கடைசி எக்ஸாம்ல வந்துட்டு பயன்படுத்தப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, அடுத்தது நேரடியான கேள்வி. பச்சை மணிகளுக்கு மேலதிகமாக ஒளிச்சுவாசத்தை ஊக்குவிக்கும் நொதியங்கள் காணப்படுறது. ஒளிச்சுவாசத்துல பங்கெடுக்கிறார்கள் மொத்தம் 3 பேர், பச்சை ஒரு மணி, இடைமணி, பெரோக்சோம். இவனை என்ன கட்டிக்கிறார்கள், பச்சை ஒரு மணிக்கு மேல அதிகமாக சொல்லி எங்க பெரோக்சோம்லையும் இடைமணியிலையும் எத்தனையாவது நேரடியான ஆன்சராக வந்து நம்மளுக்கு இப்ப பிசிக்ஸ்ல எல்லாமே வந்துட்டு என்ன செய்வானுங்க, முதல் ஈஸியான 10 கேள்வியை வந்துட்டு முன்னுக்கே போட்டுருவாங்க. பட் இங்க அப்படி இல்லை, சாம்பார் மாதிரி. அவங்க அங்கொண்டு இங்கொண்டு ஆல்ரெடி ஒரு 10 கேள்வி 12 கேள்வி நார்மல் கேள்வி இருக்கும், கரெக்டா செய்யற மாதிரியான கேள்விகள், ஈஸியான கேள்விகள் இருக்கும். ஓகே, நாங்க பெரிய கேள்விகள்ல எல்லாம் செஞ்சு போட்டு இப்படி சின்ன சின்ன கேள்விகள்ல கூட விட்டு போட்டு வரும். கவனமா இருக்கணும், எம்சிக்யூ செய்யக்கூட, ஒவ்வொன்றையும் வாசிக்க கூட. நம்மளுக்கு டைமை பத்தி இது செய்யாதீங்க, டைம் வந்துட்டு காணாம எல்லாம் போகாது எம்சிக்யூக்கு. ஸோ அதுக்காக ஓவரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இருக்க கூடாது. ஓரளவு இது செஞ்சு கொஞ்சம் மைண்ட் வந்துட்டு கட்டும் ரிலாக்ஸா இருக்கணும். பதட்டப்பட்டமோ இருக்கிற நாங்க படிச்சதுமே வந்துட்டு இவ்வளவு நாங்க 2-2.5 வருஷம் ஒர்க் பண்ணதான் நீ நம்ம போயிடும். ஸோ மைண்ட் எவ்வளவுக்கு ரிலாக்ஸா இருக்குதோ அந்த அளவுக்கு யோசிக்கும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க, 6வது சின்ன கேள்வி. இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஞாபகப்படுத்துங்க. நாங்க குளுக்கோஸ் தொகுப்பு பிரதானமாக கெல்வின் பட்டம் மட்டும் கிடைச்சிருக்கோம். கெல்வின் பட்டத்தினுடைய 1வது உறுதியான விளைபொருள் அப்படின்னா என்னதுக்கு போவீங்க நீங்க? 2 ஆப்ஷன் வந்துட்டு கொடுக்கும், G3P, அதே மாதிரி வந்து 3Pg.
நிறைய பேர் இதுல வந்துட்டு போன தரம் புள்ள விட்டு கொண்டு வந்தாங்க. கெல்வின் பட்டத்தினுடைய முதலாவது உறுதியான விளைபொருள் இது ஆப்ஷன் ஏ என்று வைப்போம், இது ஆப்ஷன் பி என்று வைப்போம். எதுக்கு போவீங்க? ஆப்ஷன் ஏக்கா ஆப்ஷன் பிக்கா? முதலாவது உறுதியான விளைபொருள் முதலாவது உறுதியான விளைபொருள் அப்படின்னு சொல்லி கேட்டா நாங்க 3PGA தான். ஓகே, நாங்க அதை அடிப்படையாக வச்சுதானே அவருக்கு C3 பாதை என்று பேரே கொடுத்தோம். அது ஓகே. இப்படி கேட்டா கெல்வின் பட்டத்தினுடைய விளைபொருள் ஏது அல்லது கெல்வின் பட்டத்துல குளுக்கோஸ் தொகுப்பினுடைய முன்னோடி விளைபொருள் எதுன்னு கேட்டா ஆப்ஷன் ஏ பியா? அதுக்கு பி. கவனமா இருக்கணும். நாங்க ஒவ்வொன்றுமே கெல்வின் பட்ட ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு தெளிவாக வந்துட்டு கதைச்சிருக்கிறோம். ஓகே, அடுத்தது நாளைக்கு வந்துட்டு 27 பேஜுக்கு வந்துட்டு போகுது. நீங்க உங்களுக்கு அதுல ஏதாவது செக்ஷன்ல வந்துட்டு ஏதாவது கிளியர் இல்லாட்டி நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணி படிச்சுக்கொள்ளுங்க. அப்படி ரெக்கார்டிங்க பார்த்து கிளியர் பண்ணி கொள்ளுங்க. இது இல்லாத எல்லா ரெக்கார்டிங்குமே தந்துட்டு இருக்குது. என்னென்ன செக்ஷன்ஸ் கிளியர் இல்லையோ அதை எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணி கிளியர் பண்ணி கொள்ளுங்க. சரி, சோ அந்த வகையில வந்துட்டு என்ன ஆன்சருக்கு போறோம்? ஆறாவதுக்கு கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் G3P. சோ குளுக்கோஸ் தொகுப்பின் ஒரு முன்னோடி மூலக்கூறாக தொழிற்படும் கெல்வின் பட்டத்தில் உற்பத்தி ஆகிற விளைபொருள் கேட்டிருக்கிறாங்க. கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் ஆக வந்துட்டு இருக்கும், G3P ஆக வந்துட்டு இருக்கும். நேரடியான ஆன்சர் ஆக வந்துட்டு இருக்க போது. சோ நாங்க ஆறாவது கொஸ்டினுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எத்தனையாவதுக்கு போறோம்? மூன்றாவதுக்கு வந்துட்டு போறோம். ஏழாவது கொஸ்டினுக்குள்ள வந்துட்டு போ நிறைய பேர் போன தரம் பிள்ளை விட்டு போட்டு வந்தது. ஒரு சின்ன அவனுக்கு கேட்ட கேள்வியும் வந்துட்டு கொஞ்சம் தெளிவில்லாம போயிட்டு, கிழக்க பகுப்பில் ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறில் இருந்து உண்டாகும் ஏடிபி மற்றும் NADH. ஓகே, அது NADH நம்மளுக்கு குழப்பம் இல்லை. ஓகே, நேரடியாக 2 NADH வருமானு சொல்லி நாங்க காய்ச்சிருக்கோம். ஏடிபி தான் பிரச்சனையா போயிட்டு. எத்தனை ஏடிபி? அவங்களோட கேள்வி உண்டாகும் மொத்த ஏடிபி என்று கேட்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் நாங்க என்ன கதைச்சிருக்கோம். மொத்தம் கிடைக்கப்போப்பை பொறுத்த வரைக்கும் 4 ATP வந்துட்டு வரும். பட் அதை உடைக்கிறதுக்கு 2 ATP போயிடும். தேறிய விளைவு 2 ATP கழிச்சிருக்கோம். ஸோ அவங்க கேள்வி நிறைய ஆர்குமெண்ட்டுக்கு பிறகுதான் 4 ஆன்சரா கொடுத்தவங்க. கிளியரா தானே நாங்க கேட்டிருக்கோம். மொத்த ATP தானே கேட்டிருக்கோம். பின்ன 2 சொல்லி போடையில அது கண்டிப்பாக 4 தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விடைய கொடுத்தாங்க. 4 ATP 2 NADH. ஒருவேளை அப்படியே தேறிய ATP அப்படின்னு கேட்டிருந்தா தான் நாங்க 2க்கு வந்துட்டு போயிருக்க வேண்டும். ஏண்டா அவைய கிளியரா மென்ஷன் பண்ணிக்காங்க. மொத்தம் 4 ATP உற்பத்தி ஆக்கப்படுது. அதுல 2 ATP வந்துட்டு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சாரி 2 ATP பயன்படுத்தப்பட்டு தேறிய விளைவாக 2 ATP என்று கழிச்சிருக்கிறோம். சோ பின்ன கிளியரா எத்தனையாவது போறோம்? ATP 4 NADH 2. 5வது ஆன்சர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்சர் ஆக வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள வந்துட்டு போறோம். கலன் தாவரங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளும் சரியானது. ஓகே, அதோட நம்மளுக்கு 2ஆம் பாடத்துக்குரிய கேள்விகள் முடிவடையுது. மொத்தமாக வந்துட்டு போன தரம் 6 நார்மல் கேள்வியும் ஒரு ABCD கேள்வியும் வந்தது. 7 கேள்வி வந்தது. இந்த தரமும் 7 கேள்வி. ஓகே, மேபி 8 கேள்விக்கும் போகலாம். முதலாம் பாடத்துல கேள்வி இல்லதானே, மேபி 8 கேள்விக்கு போகலாம். சில வழியில 7ஆக பழமையான கேள்வியான 7ஆகவே வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை 8 MCQ போனா ஸ்ட்ரக்சர் குறை. ஓகே, 3 குட்டி குட்டி கேள்வி தான் போடுவாங்க. 3ஆம் பாடத்துக்கு நிறைய இடத்தை கொடுப்பாங்க. அப்படியும் நடக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நாங்க பார்க்க போறோம். சரி பாப்போம். 8வது கேள்விக்குள்ள போகிறோம். கலந்தாவரங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளும் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிப்பா, ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டையும் மார்க் பண்ணுங்க. சில கலந்தாவரங்கள் நுண்ணிலைகள் கிளைத்த நரம்புகளை கொண்டவை. என்ன மாதிரி? நாங்க எங்க கதைச்சிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான இசைகள். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு சைக்கஸினுடைய வாழ்க்கை பட்டத்தை விவரிக்க ஒரு எஸ்ஏ கொஸ்டின் கேட்பாங்கண்டா அதுல ஏ பகுதியாக வந்துட்டு கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கேள்வி வந்துட்டு என்ன கேட்டு காய்ச்சிருந்தோம். இந்த வித்து தாவரங்களினுடைய இயல்பு. ஏன்னா வித்து தாவரங்களினுடைய இயல்பு. அதே மாதிரி வந்துட்டு நெப்ரோலேபிஸ் செலாஜினலான வாழ்க்கை பட்டத்தை விவரிக்க சொல்லி கேட்டா 4ஆம் பாடத்துல அதுல ஏ பகுதியாக வந்துட்டு வித்தட்ட கலந்தாவரங்களினுடைய இயல்பை வந்துட்டு விவரிக்க சொல்லி கேட்கலாம். சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னா இந்த கலந்தாவரங்களினுடைய இயல்பு வித்தட்ட கலந்தாவரங்களினுடைய இயல்புகள்ல இலைகளினுடைய கூர்ப்பு சம்பந்தமாக வந்து நாங்க வந்துட்டு கதைச்சிருக்கோம். ஏன்னா அதுல வந்துட்டு பார்த்தோம்னா நாங்க இந்த நுண்ணிலைகள் சம்பந்தமாகவும் கதைச்சிருக்கிறோம். அதே மாதிரி பேரிலைகள் சம்பந்தமாகவும் கழிச்சிருக்கிறோம். நுண்ணிலைகள் சம்பந்தமாகவும் கழிச்சிருக்கிறோம்.
அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பேரிலைகள் சம்பந்தமாகவும் வந்துட்டு காய்ச்சிருக்கிறோம். நுண்ணிலைகளை பொறுத்த வரைக்கும் தனி நரம்பு கொண்டவையாக வந்துட்டு இருக்கும். பேரிலைகள் வந்துட்டு பார்த்தோம்னா கிடைத்த நரம்புகளை வந்துட்டு கொண்டவையாக இருக்கும் அப்படின்னு காய்ச்சிருக்கிறோம். அதோட எது ஒளித்தோப்புக்கு அதிக வினைத்திறனுடையதுன்னு காய்ச்சிருக்கோம். மேற்பரப்பு கூடண்டபடியா பேரிலைகள் தான் வினைத்திறனானது காய்ச்சிருக்கோம். இவைய நம்மள்ட்ட என்ன சொல்றாங்க, சில கலந்தாவரங்களில் நுண்ணிலைகள் கிடைத்த நிறம் இல்லை இல்லை. ஓகே, வேற சொல்லி சொன்னா நுண்ணிலை என்று சொல்லி சொன்னா அங்க தனி நரம்பு தான் இருக்கும். கிளைத்த நரம்புகள் காணப்படுறது பேரிலைகள்ல மட்டும், நுண்ணிலைகள்ல வந்துட்டு கிடைத்த நரம்புகள் காணப்படுறது இல்ல. சோ அதால நாங்க முதலாவது ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு ரிஜெக்ட் பண்றோம். என்னென்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்றோம்ன்றதையும் பக்கத்துல மார்க் பண்ணி கொடுங்க. சரி, இரண்டாவதுக்குள்ள போவோம். நவீன கலந்தாவரங்களினுடைய மூதாதையர்களில் வேர்கள் காணப்பட்டன. அப்படியா? நாங்க அதுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கிளியரா கதைச்சிருக்கோமே. அதாவது நவீன கலந்தாவரங்களின் மூதாதையர்களினுடைய தண்டு வந்துட்டு பார்த்தோம்னா வேரிழையத்தை ஒத்ததாக இருந்தது. வேர் என்ன வேலையை செஞ்சதோ அந்த வேலையை அவரோட தண்டுகள் பார்த்தது என்று காய்ச்சிருக்கிறோம். சோ அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது, இலைவாய்கள் இருத்தல் கலந்தாவரங்களுக்கு தனித்துவமானது. இலைவாய் கலந்தாவரம்டா லைக்கோபைட்டா டெரோபைட்டா அங்க இருக்கிற சைக்கடோ கொனிபரோனி எல்லாம் கலந்தாவரம் தானே, கால்வியம் இருக்கிறது. இவர கருத்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, ஓகே, கலன் நிலையம் இல்லாதவங்களுக்கான புரியோபைட்டா அவியல் இலைவாய் இல்லையா பண்றாங்க. ரைட்டோ ராங்? நாங்க இலைவாய்களினுடைய கூர்ப்பு சம்பந்த வாயு பரிமாற்றத்துக்குரிய இலைவாய்களினுடைய கூர்ப்பு சம்பந்தமாக வச்சிருக்கோம். எங்க அதுல ஸ்டார்டிங் ஆன்ல இருந்தே இருக்குது. பிரியோபைட்டாக்கள்ல இருந்தே இலைவாய்களினுடைய கூர்ப்பு வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க காய்ச்சிருக்கோம். எல்லாருலயுமே பிரியோபைட்டாவில இருந்து எல்லாருலயுமே இலைவாய் இருக்குது. ஆனா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், அவரை வித்து வடிவான காவற்கலங்களை கொண்ட இலைவாய் அங்கே ஸ்பெர்ம்களினுடைய தனிச்சிறப்பியல்பாகும் அல்லது அந்தோபைட்டாக்களினுடைய தனிச்சிறப்பியல்பாகும். இலைவாய் எல்லாருலயும் தான் இருக்குது. பட் அந்த அவரை வித்து வடிவான காவற்கலங்களை கொண்ட இலைவாய் வந்துட்டு அங்கே ஸ்பெர்ம்களோட தனிச்சிறப்பியல்பு அது ஓகே. ஆனா இலைவாய் வியலுக்கு கலந்தாவதுக்கு மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. கலநிலையம் மற்ற ஆக்கள்லையுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது வந்துட்டு காணப்படுது. கலநிலையம் மற்ற ஆக்கள்லையுமே வந்துட்டு இது வந்துட்டு காணப்படுது என்று சொல்லி காய்ச்சிருக்கோம். பிரியோபைட்டாவில வச்சே வந்துட்டு இது வந்துட்டு தோற்றம் பெற்றுட்டு. சோ பின்ன இவர கருத்து வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்க? மூன்றாவது ஸ்டேட்மெண்ட், இலைவாய்கள் இருத்தல் கலந்தாவரங்களுக்கு தனித்துவமானது மீன் அவியல மட்டும் பண்றாங்க. இல்ல கிளியரா மார்க் பண்ணுங்க. கலநிலையம் அற்ற பிரியோபைட்டாக்கள்லையும் இதை வந்து நாங்க பார்க்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ தனித்துவமானதுன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாலாவது, சில கலந்தாவரங்கள் ஒன்றிய வாழ்வுக்குரிய புனரி தாவரங்களை கொண்டது. எங்கேயோ கதைச்சிருக்கோம். எங்க கதைச்சிருக்கோம்? ஒன்றிய வாழ்வுக்குரிய புனரி தாவரங்கள். சில மண்ணுக்கு கீழே காணப்படுகின்ற சில புனரி தாவரங்கள் பங்கசுகளால போசிக்கப்படும் ஏதோ ஒரு ஃபைட்டாக கதைச்சிருக்க. எந்த ஃபைட்டா? லைகோ ஃபைட்டா, என்ன செலாஜினல்ல லைகோ ஃபைட்டாக காய்ச்சிருக்கேன். கிளியரா இருக்கணும். சோ நாலாவது ஸ்டேட்மெண்ட் ஓகே. இது எல்லாம் பாருங்க, அவனுங்க நம்மளோட ரிசோர்ஸை தாண்டி ஒரு லைன் கூட வந்துட்டு போடல. நீங்க ரிசோர்ஸை படிக்கணும் வெறுமனே பாடமாக்காம லைன் பை லைனா ஓகே இது என்ன அதுவும் கூடுதலாக நாங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிற மொலிகுலர் பயாலஜி. சோ அதுகளுக்கு எல்லாம் சும்மா பாடமாக்க படிக்கிறதுல கடும் கஷ்டமான பகுதியா போயிடும். நம்மளோட இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் நம்மளோட டார்கெட் வந்துட்டு நாங்க ஒரு மாதிரியா எஸ்ஏஎம் கொடுவிரும். அது உங்களுக்கு 4 எஸ்ஏஎம் வந்துட்டு கொடு வைக்க வேண்டியது அது ரெண்டா பொருட்டு. ஓகே, பட் ஸ்ட்ரக்சரை மட்டும் சமாளிச்சு ஒரு 15-16 கொண்டு வந்துட்டே இல்லைண்டா சரி. நம்மளோட டார்கெட் முழுவதும் வந்துட்டு எம்சிக்யூவாக வந்துட்டு இருக்கணும். எம்சிக்யூ செய்யறதுக்கு நம்மளோட ரிசோர்ஸ் புக் அவ்வளோதையுமே வந்துட்டு பார்த்தோம்னா லைன் பை லைனா வாசிச்சு ஒவ்வொரு லைனா அப்படின்னா என்னன்ற விளக்கத்தை விளங்கி எடுத்துட்டோம்னா சரி. அதுக்கப்புறம் மறக்காது. ஒரு 2-3 தடவை விளங்கி எடுத்துட்டோம்னா சரி. சோ பின்ன கொஞ்சம் அதுல ஒர்க் பண்ணுங்க. எம்சிக்யூ குறைய விட்டுறக்கூடாது. மினிமம் தப்பி தவறி 1-2 பேர் அவ்வளவுதான். அதுக்கு மேல இப்ப நினைச்சாலும் சாத்தியம். மேக்சிமம் ஒர்க் பண்ணலன்னா பிடிக்கலாம். ஓகே, பாப்போம். அடுத்தது வந்துட்டு பாருங்க. பின்ன 4வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. 5வது, கலந்தாவரங்களில் சவுக்குமுளை கொண்ட விந்துகள் இருப்பதில்லை. அப்படியா? யார் யார்ல சவுக்குமுளை இருக்கும், யார் யார்ல சவுக்குமுளை இழக்கப்பட்டு காய்ச்சிருக்கோம்? பிரியோபைட்டா, லைகோபைட்டா, டெரோபைட்டா,
அதுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா சைக்ரோஃபைட்டா, கொனிஃபெரோஃபைட்டா, நீட்டோஃபைட்டா, இதோட எழுதுவீங்களா, அந்தோஃபைட்டா. இந்த 3 பேர்ல விந்துக்கும் சவுக்கு முளை இருக்கா? இந்த 4 பேருக்குமே வந்துட்டு சவுக்கு முளை வந்துட்டு இருக்கும். ஓகே, 4 பேருக்குமே வந்துட்டு சவுக்கு முளை வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, லைகோஃபைட்டா, டெரோஃபைட்டா எல்லாத்துலயுமே வந்துட்டு சவுக்கு முளை வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லா வித்து தாவரங்களிலும், வித்து தாவரம் கூட இங்க இருந்து எல்லா வித்து தாவரங்களினதும் புனரி தாவரங்களினுடைய விந்துகள் சவுக்கு முளை இழக்கப்பட்டவையாக காணப்படும். எல்லாம் ஓகே, ஒரு பொதுவாக அப்படி என்றாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. எல்லாம் பண்ணிட்டு சொல்லிச்சோம்னா ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? சைக்கஸால. ஓகே, சைக்கடோஃபைட்டாவை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆதியான ஆக்கள் என்று காய்ச்சிருக்கோம். கிளியரா அவியர்ல வந்துட்டு சவுக்கு முளை வந்து காணப்படும். பின்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த முதல் 4 பேர்லையுமே இங்க மார்க் பண்ணுங்களா, திரும்ப ஸ்ட்ரக்சருக்கு தேவைப்படலாம் இந்த தரம். அவனை ரெண்டிங்க பாத்தீங்கன்னானே எம்சிக்ல போட்டதை ஸ்ட்ரக்சர் போடுறானுங்க, ஸ்ட்ரக்சர்ல போட்டதை எம்சிக்கு போடுறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படலாம், இது ஸ்ட்ரக்சருக்கு தேவைப்படலாம். சோ யாருக்கு வந்துட்டு பார்த்தோம்னா சவுக்கு முளை இருக்கும், யாருக்கு சவுக்கு முளை இழக்கப்பட்டிருக்கும் என்றதை வந்துட்டு மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, சோ பின்ன கலந்தாவரங்கள்ல சவுக்கு முளை கொண்ட விந்திருப்பது ஏன் இல்லாம? ஓகே, அது பொதுவான கருத்து இல்லாதன்றது இவர்ல முடியதான் இல்லையே. சைக்கஸ்ல இருக்கும், சைக்ரோஃபைட்டாவில் இருக்கும், டெரோஃபைட்டா இருக்கும், லைகோஃபைட்டா எல்லாத்துலயும் தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா பின்ன அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ இதால 5வது ஸ்டேட்மெண்ட்டையும் ரிஜெக்ட் பண்ணோம். என்னென்ன காரணத்துக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணோம்ன்றதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பின்ன நாங்க 8வது கொஸ்டினுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம். 8வது கொஸ்டினுக்கு வந்து 4வது ஆன்சருக்கு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். 9வது கேள்வி, தாவரங்கள்ல இருந்து போன வருஷம் பழமையாக இப்படி போடுற இல்லவிய ஓகே, பிளான்டைல இருந்து நம்மளுக்கு 3ஆம் படத்துல 6 கேள்வி வரும். ஒவ்வொரு கேள்விகள் தான் பழமையா போடுறவங்க கொஞ்சம் வித்தியாசமா போன தடவை 2 கேள்விகளை போட்டு இருந்தாங்க. ஓகே, பாப்போம் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. தாவரக்கணம் அவற்றினுடைய புனரி தாவரங்கள் தொடர்பான பின்வரும் சேர்மானங்களும் சரியானது எது அல்லது எவை? இந்த வருஷம் இந்த ஒரு வித்துல இரு வித்துல டிஃப்ரெண்ட் ஒர்க்கா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. கேள்வி அதுக்குள்ளதான். மொனோகொட்டிலிடனே தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது, டைகொட்டிலிடனே தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியானது. சோ அப்படியான ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கேள்விக்கு போறதுக்குரிய வாய்ப்புகள் தான் இந்த தரம் பிரகாசமாக இருக்குது. நான் நினைக்கல இந்த தரம் 2 கேள்வி போவாங்கன்னு, ஒரு கேள்வி வந்துட்டு வரும். ஓகே, போன வருஷம் 2 கேள்விக்கு போயிருக்கிறாங்க. பாருங்க, பிரியோபைட்டா என்னவா, ஈரில்லம். அது என்ன ஈரில்லம் சொல்லி சொன்னா ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க. நாங்க அந்த இல்லத்துல வந்துட்டு 2 வகையான இல்லம் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருந்தோம். ஏன்னா அல்லது பால், உங்களுக்கு அந்த இல்லம் பாலினுடைய அமைப்புகள் வந்துட்டு வித்தியாசமா இருக்கும், விளங்கி எடுக்கிறது கஷ்டமா இருக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் ஒன்று சொல்லி தரேன் இல்லையா. சோ நாங்க என்ன காய்ச்சிருந்தோம், ஈர் இல்லம் சொல்லி சொன்னா 2 இல்லம், 2 வீடு, ஆம்பளை வரையா இருப்பாங்க, சாரி பொம்பளை வரையா இருப்பாங்க, ஆம்பளை வரையா இருப்பாங்க. அப்படியே தனித்தனி இருப்பாங்க. அதாவது பொம்பளை வர ஆம்பளை வரையண்டா என்னது, ஆம்பளை ஒரு கட்டமைப்புல இருக்கும், பொம்பளை ஒரு கட்டமைப்புல வந்துட்டு தனித்தனிய புனரி தாவரங்கள் இருக்குமெண்டா அது நாங்க ஈர் இல்லம்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓர் இல்லம்னு சொல்லி சொன்னா ஒரே வீட்டுக்குள்ள பொம்பளையும் ஆம்பளையும் மாதிரி இருக்கிறது ஓர் இல்லம். பாலமைப்புல நாங்க சொல்ல போனோம்னா அப்படியே மாத்தி பார்க்கணும். பாலமைப்புல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க அப்படியே வந்துட்டு மாத்தி பார்க்க வேண்டும். சோ ஈர் இல்லத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல போறோம், ஒரு பால். ஈர் இல்லத்துக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்துட்டு என்னது, ஒரு பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி ஓர் இல்லத்துக்கு நாங்க சொல்ல போற பேர் இருபால். அதாவது ஆண் கட்டமைப்பு அல்லது பெண் கட்டமைப்பு மட்டும் கொண்ட அங்கிகளை வந்துட்டு ஒரு பாலுக்குரியவை என்று சொல்லி சொல்லுவோம். ஒரே அங்கியில ஆண் கட்டமைப்பும் பெண் கட்டமைப்பும் காணப்படும் என்று சொல்லி சொன்னா அப்படியா நாட்களை தான் வந்து நாங்க இருபால் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ரீகால் பண்ணுங்க. நாங்க ஒவ்வொன்றுலையுமே வந்துட்டு பார்த்து கொண்டிருக்கோம். பிரியோபைட்டா, லைகோஃபைட்டா, டெரோஃபைட்டா, சைக்ரோஃபைட்டா, இதுல பத்தி நாங்க கொனிஃபெரோபைட்டா, நீடோஃபைட்டா கலைக்கிறோம். ஓகே, பிரச்சனை இல்லை. அந்தோஃபைட்டா. சோ பிரியோபைட்டா, பிரியோபைட்டாவில் வந்துட்டு என்ன மாதிரி ஓர் இல்லமா புனரி தாவரம், புனரி தாவரத்தை பத்தி கதைப்போம். பிரியோபைட்டாவில் நாங்க கழிச்சிருக்கோம் ஆண் புனரி தாவரம், பெண் புனரி தாவரம் மட்டும் தனித்தனியே இருக்கும். பின்ன என்ன பால், ஒரு பால், ஒரு பால் அல்லது ஈர் இல்லம் உடையவையாக வந்துட்டு இருக்கும். என்ன சோ நாங்க கழிச்சிருக்கிறோம்
கிளியராவே வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தனித்தனியானவையாக வந்துட்டு இருக்கும். ஆண் புணரித்தாவரம் பெற பெண் புணரித்தாவரம் பெறவையாக வந்துட்டு இருக்கும். சோ ஈரில மட்டும் சொல்லி சொன்னா ஒரு பாலானவை அப்படின்னு சொல்லி கழிச்சிருக்கோம். லைக்கோஃபைட்டாவில் என்ன கதை வச்சிருக்கிறோம். லைக்கோஃபைட்டாவிலையும் ஆம்பளை பொம்பளை வேறையா தானே இருக்கும். சோ அவருடையுமே ஒரு பால் ஈரில் தான். டெரோஃபைட்டாவில் என்ன மாதிரி, நெப்ரோலெபிஸ்ல என்ன மாதிரி, ஒரு பாலா இரு பாலா, அவர்ல மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். அவர்ல புனரித்தாவரம் ஒரு ஹார்ட் ஷேப்ல வந்து இருக்க மட்டும் காய்ச்சிருக்கோம். ஆம்பளை பொம்பளை ரெண்டுமே ஒரே கட்டமைப்புல இருக்க மட்டும் காய்ச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அவர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இரு பாலான ஆக்கள் அல்லது ஓர் இல்லத்துக்குரிய ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. ஒரே இல்லத்துக்குள்ள ஆம்பளை பொம்பளை ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி சைக்ளோஃபைட்டா வந்துட்டு பார்த்தோம்னா அவருமே வந்துட்டு கிளியரா வந்துட்டு ஒரு பால். அந்த ஃபைட்டாவில ரெண்டுமே இருக்கு. ஒரு பாலான ஆக்களும் இருக்கிறாங்க, இரு பாலான ஆக்களுமே வந்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டுமே வந்துட்டு இருக்குது இங்க. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிக்கலாம். இப்ப நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, பிரயோபைட்டா இங்கிலீஷ். பிரயோபைட்டாவில வந்துட்டு ஆம்பளை வர பொம்பளை வரையா தான் இருக்குது. சோ பின்ன ஏ காம்பினேஷனை ஏற்றுக்கூடணும். பி ஒளித்தொகுப்புக்குரியது. இதையும் ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க. ஒரு ஆக்கள் வந்து நாங்க ஒளித்தொகுப்பு செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா சுயாதீனமான ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க. சோ எந்தெந்த புனரித்தாவரங்கள் ஒளித்தொகுப்பு மேற்கொள்ளுமாண்டு, பிரயோபைட்டா தான். பிரயோபைட்டாவோட புனரித்தாவரம் தான் ஆட்சி. சோ பிரயோபைட்டா செய்வார். அடுத்தது லைக்கோபைட்டா, டெரோபைட்டா வந்துட்டு செய்வார். என்ன மாதிரி லைக்கோபைட்டாவில ரெண்டு ஆம்பளை பொம்பளை தனித்தனியா தானே இருக்குது. லைக்கோபைட்டாவில ரெண்டு பேருமே ஒளித்தொகுப்பு செய்வாங்களா? லைக்கோபைட்டாவினுடைய ஆண் புணரி தாவரம் பெண் புணரி தாவரம் ரெண்டுமே ஒளித்தொகுப்பு செய்யுமா? ஒளித்தொகுப்பு செய்யும் சுயாதீனமானது. இல்ல இல்ல, ஒரு ஆள் தான் செய்வான். யாரு? பெண் புணரி தாவரம் மட்டும். லைக்கோபைட்டாவினுடைய பெண் புணரி தாவரம் மாத்திரம்தான் ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியதா இருக்கும். ஆண் புணரி தாவரம் ஒளித்தொகுப்பு செய்யாது. அதுக்கு கீழே இருக்கிற ஒத்தரும் ஒளித்தொகுப்பு செய்ய மாட்டாங்க. கிளியரா இருக்கணும். பிரயோபைட்டா ஃபுல்லா ஓகே. டெரோபைட்டாவும் ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியது. லைக்கோபைட்டாவில வந்துட்டு பெண் புணரி தாவரம் செய்யும், ஆண் புணரி தாவரம் செய்யாது. மிச்சம் ஒத்தருமே வந்துட்டு அப்படியான ஆக்கள் இல்ல, ஒளித்தொகுப்பு செய்யறாக்கள் இல்ல புணரி தாவரத்தை பொறுத்த வரைக்கும். சோ அந்த வகையில டெரோபைட்டா ஒளித்தொகுப்புக்குரியது. டெரோபைட்டாவில வந்துட்டு வித்தி தாவரம் புணரி தாவரம் ரெண்டுமே ஒளித்தொகுப்பு செய்யும். ரெண்டு பேருமே சுயாதீனமானது கழிச்சிருக்கிறோம். சோ பியும் பி காம்பினேஷனும் வந்துட்டு ஓகே. சிக்கு போவோம். சைக்ளோஃபைட்டான புணரி தாவரம் ஒடுக்கப்பட்டது. என்ன மாதிரி, ரைட் ஓர் ராங்? இது நாங்க வித்து தாவரங்களினுடைய இயல்புகளை சம்பந்தப்படுத்தி வந்துட்டு காய்ச்சி இருக்கிறோம். அப்படித்தானே? ஆரம்பத்துல வந்துட்டு பார்த்தோம்னா பிரயோபைட்டா குறிப்பின் போக்குல அவர்ல ரெண்டு வகையான தாவரங்கள் இருக்கும். வித்தி தாவரம் புனரி தாவரம். ஆரம்ப கட்டாக்கள்ல வந்து யார் ஆட்சியானாக்கள்? பிரயோபைட்டா தான் வந்துட்டு. பிரயோபைட்டாவில புனரி தாவரம் தான் ஆட்சி. அங்கால டெரோபைட்டாக்கு வரக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஈக்குவல். கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஒளித்தொகுப்பு செய்வாங்க. ரெண்டு பேருமே சுயாதீனமானது. பட் கொஞ்சம் வித்தி தாவரம் ஆட்சி. அடுத்தது லைக்கோபைட்டாவில வந்து வித்தி தாவரம் நல்ல ஆட்சி. புனரி தாவரத்துல பாதி ஒளித்தொகுப்பு செய்யும், பாதி ஒளித்தொகுப்பு செய்யாது. ஆம்பளை செய்யாது, பொம்பளை செய்ய மட்டும் காய்ச்சித்தான். அங்கால ஃபுல்லா முடிஞ்சு சைக்கஸ்ல இருந்து ஒடுக்கப்பட்ட ஆக்களா தான் இருப்பாங்க. சோ சைக்கஸினுடைய புனரி தாவரம் ஒடுக்கப்பட்டது என்ற காம்பினேஷனும் இந்த ஒடுக்கப்பட்டது என்ற கதை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா எங்க வித்து தாவரத்துல இருந்து நாங்க வந்துட்டு அதை வந்துட்டு பாதிக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். பின்ன சி காம்பினேஷனும் ஓகேவாக வந்துட்டு இருக்க போது. சோ பின்ன நாங்க ஏபிசி காம்பினேஷனுக்குள்ள வந்துட்டு போறோம். ஓகே, ஏபிசி எத்தனாவது ஆன்சரா போட்டிருக்காங்க? 5வது ஆன்சராக வந்துட்டு போட்டிருக்காங்க. சோ பின்ன எங்களோட 9வது கேள்வியினுடைய விடையாக வந்துட்டு அமைய போறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 5வது ஆன்சராக வந்துட்டு 9வது பிளவுட்டமா 8க்கு என்ன போட்டோம் நாங்க? 8க்கு 4 9 தானே? ஓகே சரி சரி. ஓகே, சோ அடுத்தது 10வது கொஸ்டினுக்குள்ள வந்துட்டு போறோம். இதுலதான் ஒரு சின்ன மிஸ்டேக் அவிய விட்டாங்க. உண்மையிலே அவிய இதை எடுத்த விதம் வந்துட்டு பிள்ளை. ஓகே, போன தரம் ஓகே நாங்க குருதி சுற்றோட தொகுதியினுடைய இது வந்துட்டு கதைக்கக்கூடிய இது சம்பந்தமாக வந்துட்டு அதுவும் சுற்றோட தொகுதியினுடைய கூர்ப்ப தொடர்பாக கதைச்சிருந்தோம். இந்த தரம் பிரகாசமான வாய்ப்புகள் வந்துட்டு சுவாச கட்டமைப்புக்கும் அதே மாதிரி வந்துட்டு நரம்பு தொகுதி இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றினுடைய கூர்ப்பு இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். பின்வரும் சுவாச கட்டமைப்பு தொழில் செயல்மானங்களுள் சரியானது பிழையானது அப்படி ஒரு கேள்விக்கு வாய்ப்பு இருக்கலாம். அல்லது நரம்பு தொகுதியினுடைய கட்டமைப்பு தொழிற்பாடு செயல்மானங்களுள் சரியானது அப்படியான ஒரு கொஸ்டினுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கலாம் என்று காய்ச்சிருக்கிறோம். சோ அதே மாதிரி போன தரம் வந்துட்டு
சுற்றோட்ட தொகுதியை தழுவியதாக வந்துட்டு கொஸ்டின் வந்திருந்தது. ஒருக்கா ஞாபகப்படுத்துங்க, சுற்றோட்ட தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்க என்னென்ன விஷயம் கழிச்சிருக்க வேண்டும். நைடேரியா, பிளட்டிகல் மீண்டஸ், அதே மாதிரி வந்துட்டு நெமெட்ரோடா, இந்த 3 பேர்லயுமே வந்துட்டு சுற்றோட்ட தொகுதி இல்லை. முதலாக சுற்றோட்ட தொகுதி தோற்றுவிக்கப்பட்டது அனெலிடாவுல. அனெலிடாவுல வந்துட்டு என்ன சுற்றோட்ட தொகுதி என்று சொல்லி கழிச்சிருக்கோம், மூடிய சுற்றோட்ட தொகுதி. அதே மாதிரி வந்துட்டு ஒற்றை சுற்றோட்டம். மொலஸ்காக்கள்லையும் ஆத்ரோபோடாக்கள்லையுமே வந்துட்டு பார்த்தோம்னா திறந்த சுற்றோட்டம். மேட்டாக்கள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி ஒரு பிரச்சனையான ஒரு சுற்றோட்ட தொகுதி, இதயமற்ற ஒரு மூடிய கலன் தொகுதி காணப்படும் தான் கதைச்சிருக்கோம். இதயமற்ற மூடிய கலன் தொகுதி. ஓகே, இவ எடுத்திருக்கிற விதமும் வந்துட்டு இது வந்துட்டு இதை நாங்க அனலிடாவில காணப்படுகின்ற மூடிய சுற்றோட்ட தொகுதிக்கும் இங்க காணப்படுகின்ற மூடிய சுற்றோட்ட தொகுதிக்கும் ஒப்பிடலாமா? என்ன மாதிரி? இப்ப கோடேட்ஸ்லயுமே மூடிய சுற்றோட்ட தொகுதி இருக்குது, அனலிடாவிலையும் மூடிய சுற்றோட்ட தொகுதி வந்துட்டு இருக்குது, அப்படித்தானே? ரெண்டுலையுமே வந்துட்டு மூடிய சுற்றோட்ட தொகுதி வந்துட்டு காணப்படுது. அதை நாங்க எக்கனட மேட்டாக்கள்ல காணப்படுறதோட ஒப்பிடலாமா? அதே மாதிரி மூடிய சுற்றோட்ட தொகுதி என்று இல்ல, அதோட ஒடுக்கப்பட்ட இதயமற்ற மூடிய கலன் தொகுதி. பட் இங்க வந்துட்டு விட இல்லாம அதை எடுத்திருக்காங்க. ஓகே, இது கொஞ்சம் ஸ்பெசிபிக்கான விஷயம் தான். ஓகே, அடுத்தது கோடேட்டாக்கள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க வந்துட்டு மூடிய சுற்றோட்ட தொகுதி காணப்படக்கூடியதா இருக்கும். அதுல கண்ட்ரிக்டைஸ், அஸ்டிக்டைஸ்ல வந்துட்டு ஒற்றை சுற்றோட்டம் மட்டும் கழிச்சிருக்கிறோம். மிச்ச எல்லாருலையும் அமிபியா, ரெப்ரீலியா, ஆவேஸ், மமேரியாவில வந்துட்டு பார்த்தோம்னா ரெட்டை சுற்றோட்டம் மட்டும் சொல்லி கழிச்சிருக்கோம். இது தவிர அந்த இதே அறைகளினுடைய எண்ணிக்கை நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அதுக்கு ஒரு நம்பர் ஒன்று சொல்லி தந்து ஞாபகம் இருக்கா? ஒரு போன் நம்பர் உண்டு, 222334. என்ன 222334? இதே அறைகளினுடைய எண்ணிக்கை. கண்டிக்டைஸ், அஸ்டிக்டைஸ், அமிபியா, ரெப்ரீலியா, ஆவேஸ், மமேலியா. இதே மாதிரி நீங்க நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு குட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது, எம்சிக்யூவும் இருக்குது. இந்த கூர்ப்பு விஷயம் அவ்வளவுதையும் உண்டாக்குங்க. 5ஆம் பாடத்துல சுவாச கட்டமைப்புல அந்த கூர்ப்பு போட்டிருக்காங்க. உணவு கால்வாயிலையும் லைட்டான ஒரு கூர்ப்பு மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்தது அங்கால வந்துட்டு கணித்தல் கட்டமைப்பு கழிவுல போட்டிருக்காங்க. அதே மாதிரி பன்கூடு தொகுதியில போட்டிருக்காங்க, இனப்பெருக்கத்துல போட்டிருக்காங்க. இந்த கூர்ப்பு விஷயத்த உண்டாக்குங்க. ஏதாவது ஒரு கூர்ப்பு ஒவ்வொரு எக்ஸாம்லையும் இந்த திறமை எதிர்பார்த்துக்கிறது சுவாச கட்டமைப்பு அல்லது நரம்பு. ஓகே, மேபி மாறலாம், பட் எதிர்பார்த்திருக்கிறது இந்த 2 விஷயங்கள். பட் ஒவ்வொரு திறமும் ஒவ்வொரு கேள்வி. ஓகே, எல்லாத்திலும் கூர்ப்பு, சுவாச நிற பொருட்களினுடைய கூர்ப்பு, இதர கூர்ப்பு, எல்லாம் ஒரு 10-12 கூர்ப்பு கிட்ட காய்ச்சிருக்க நினைக்கிறேன். எல்லாத்தையுமே வந்துட்டு நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, சோ இதோட வந்துட்டு அந்த பகுதி வந்துட்டு முடிவடைது. ஓகே, பாப்போம். ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க. இதுல அடுத்தது என்னத்தை சம்பந்தப்படுத்திக்காங்கன்னா வன்கூட சம்பந்தப்படுத்திருக்காங்க. ஒரு அதை ஒரு ரீகால் பண்ணுங்க. வெண்கூட்ல வந்து நாங்க 3 வகையான வெண்கூடு கழிச்சிருக்கிறோம். ஒன்று வந்துட்டு பார்த்தோம்னா நீர்நிலையியல் வன்கூடு, உடல்ல இருக்கிற உடற்பாய் வந்துட்டு பார்த்தோம்னா வன்கூடாக செயற்படுறது. அடுத்தது வந்துட்டு அகவன்கூடு, அடுத்தது வந்துட்டு புறவன்கூடு. எங்க இருக்குன்னு கழிச்சிருக்கோம். நீர்நிலையல் வன்கூடு நைடேரியாவில வந்துட்டு இருக்குதுன்னு கழிச்சிருக்கிறோம். அனலிட்ஸ்ல வந்துட்டு இருக்குது, நெமெட்ரோடாவில வந்துட்டு இருக்குது. அகவன்கூடு 2 பேர்ல எக்கனட மேட்டாக்கள்ல கல்சியம் கார்பனேட்டால அகவன்கூடு இருக்குது. அதே மாதிரி கோடேட்ஸ்ல வந்துட்டு இருக்குது. புறவன்கூட பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 3 பேர் கழிச்சிருக்கிறோம். ஒன்று மொலஸ்க்ல இருக்குது, அடுத்தது ஆத்ரோபோடாவில இருக்குது, ரெப்ரீலியா கோடேட்டாவினுடைய ரெப்ரீலியாவில 88 புறவன்கூடு இருக்குன்னு சொல்லி கழிச்சிருக்கோம். ஓகே, இதே பேட்டர்னுக்கு எல்லா வன்கூடுகளையும் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது வேற என்ன கழிச்சிருக்காங்க? உடற்புலி. நம்மளுக்கு தெரியும் பாவம். கூர்ப்பின் போக்கில் முதலாக உடற்புலியை தோற்றுவிச்சால ஆனடிதா. ஏன்னா அதுக்கு முதல் வந்துட்டு உடற்புலி வந்துட்டு இல்ல. கூர்ப்பின் அந்த ஃபர்ஸ்ட் கதையையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நம்மளுக்கு இந்த தடவை 3ஆம் பாடத்துல பிசி பார்ட் 3ஆம் பாடமாக இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 7 எம்சிக்யூ வந்தா 2ஆம் பாடத்துல. என்ன முதலாம் பாடத்துல எம்சிக்யூ இல்லைன்றபடியா 7 எம்சிக்யூ வந்தா வந்துட்டு பார்த்தோம்னா சி பார்ட் மட்டும் 3ஆம் பாடத்துல வரும். அப்படி இல்ல ஒருவேளை 8 எம்சிக்யூ கிட்ட வந்து 2ஆம் பாடத்துக்கு போறாங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக முதலாவது ஸ்ட்ரக்சரினுடைய பிசி பகுதிகள் வந்துட்டு 3ஆம் பாடத்துல கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஸ்ட்ரக்சர் வரும் இந்த தரம். ஓகே, குட்டி குட்டியாக எல்லா செக்ஷனுக்கு அந்த மாதிரி ஒரு 13 ஸ்ட்ரக்சர் கிட்ட வந்துட்டு போகலாம். அப்படி இல்ல நார்மலா போனா ஒரு 5 கேள்விக்கு வந்துட்டு போவாங்க. 5 கேள்வியில கண்டிப்பாக ஒரு கேள்வி இந்த ஃபர்ஸ்ட் கதை இருக்கும். என்ன ஃபர்ஸ்ட் கதை என்ன? முதலாக கணித்தல் கட்டமைப்பை தோற்றுவிச்சாலாரு, முதலாக சுவாச கட்டமைப்பை தோற்றுவிச்சாலாரு. அப்படி அந்த ஃபர்ஸ்ட் கதை வந்துட்டு ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்கும். சோ அதை வந்துட்டு ஒருக்கா ஒர்க் பண்ணி கொடுங்க. சரி,
சோ அடுத்தது வந்துட்டு பூக்கள் போட்டிருக்காங்க. பூக்கள்ல நாங்க உட்பூக்கள் மெயினானது மொலஸ்கா, அதே மாதிரி ஆத்ரோபோடா மீன்கள்ல இருக்கிறதுக்கு வச்சிருக்கோம். சரிப்பா, முதலாவது நம்மளுக்கு ஏயும் பியும் என்ன, ஒரு ஏயில கேரக்டர் சொல்றாங்க. அகவன் கூடி இருக்கான். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சா மூடிய சுற்றோட்ட தொகுதியா. ஓகே, அடுத்தது வந்துட்டு உடற்குடி இருக்கா. சரிப்பா, பிய பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன சொல்றாங்க, புறவன் கூடா, திறந்த சுற்றோட்ட தொகுதி இருக்கா, அடுத்தது பூக்கள் இருக்கா. சரி, நம்ம இப்படியான கேள்விகளுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போனோம்னா டைம் இருக்கு. முதலாவது என்ன சொல்லிக்காங்க, நம்மளுக்கு அகவன் கூடு வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, அகவன் கூடு வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க. சோ அகவன் கூட பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஆறாறு அகவன் கூடி இருக்குன்னு சொல்லி நாங்க வந்துட்டு காய்ச்சிருக்கிறோம். அகவன் கூடி இருக்கிறார்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ரெண்டு பேர். ஒன்று வந்துட்டு எக்கரடமேட்டா, அடுத்தது வந்துட்டு கோடேட்டா. 2 பேர்ல தான் வந்துட்டு பார்த்தோம்னா அகவன் கூடு வந்துட்டு இருக்குது. சரி, என்ன பாருங்க, முதலாவது ஓகே கோடேட்டான்னு போட்டிருக்காங்க, ரெண்டாவதும் ஓகே கோடேட்டான்னு போட்டிருக்காங்க, மூன்றாவது அனலிடா. அனலிடாவது அகவன் கூடா, நீர்நிலையல் வன்கூடு, மூன்றாவது செக் பண்ணிடலாம். நாலாவது எக்கரடமேட்டா அகவன் கூடு. ஓகே, கல்சியம் கார்பனேட் அகவன் கூடு இருக்குன்னு கழிச்சிட்டோம். நெமெட்ரோடாவில் இல்லை. இல்ல நாங்க இந்த அகவன் கூடு கதையை வச்சே வந்துட்டு எத்தனை விடைய 2 விடையே தூக்கியாச்சு. இப்ப நம்மளுக்கு 1, 2, 4 கேஸ். ஓகே, அடுத்தது மூடிய சுற்றோட்ட தொகுதியா. ஓகே பாப்போம், கோடேட்டாக்கள்ல மூடிய சுற்றோட்ட தொகுதி இருக்குது, ரெண்டாவது கோடேட்டா. அதே மாதிரி 4ல என்ன முடிக்காது, எக்கனமேட்டா. சோ கொஞ்சம் பிரச்சனை தானே. மூடிய சுற்றோட்ட தொகுதி நாங்க சரியான இதான் சொன்ன, அந்த இப்படி உண்மையை எடுத்திருக்க கூடாது. அது அந்த மூடிய சுற்றோட்ட தொகுதி போற இந்த இதயமற்ற மூடிய கலன் தொகுதி ஒடுக்கப்பட்ட ஒரு சுற்றோட்ட தொகுதி. ஓகே, இருக்கட்டும். ஓகே, அடுத்த கீழே வாங்க, பிஏ பாருங்க, புறவன் கூடா. ஓகே, புறவன் கூடுக்கு யாரை போட்டிருக்காங்க, நெமெட்ரோடா. நெமெட்ரோடாவில புறவன் கூடா நீர்நிலைகள் வன்கூடு. பின்ன நாங்க முதலாவது விடையையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது ஓகே, அடுத்தது நாங்க எது படிக்க ரெண்டாவது என்ன, எக்கரடமேட்டாக்கள்ல புறவன் கூடு இல்ல. எக்கரடமேட்டாக்கள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா புறவன் கூடு இல்ல, அகவன் கூடு. சோ பின்ன நம்மளுக்கு வேற ஆப்ஷனும் வந்துட்டு இல்ல. ஓகே, சோ பின்ன வேற வழி இல்லாதபடியா வந்துட்டு நாங்க 4வதுக்கு தான் போக வேண்டி இருக்கும். முதலாவது எக்கரடமேட்டா, அகவன் கூடு ஓகே, உடற்குழி அனலிடாவில உடற்குழி வந்துடும். அங்க எல்லாருமே உடற்குழி இருக்குது. இந்த என்ன கருத்தை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா மூடிய சுற்றோட்ட தொகுதி என்றதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. எக்கடமேட்டாக்கள் இருக்கிறது ஒடுக்கப்பட்ட ஒரு மூடிய கலன் தொகுதி தான் இருக்குது. ஓகே, பட் அவர்கள் சரி என்ற மாதிரி தான் எடுத்திருக்கிறாங்க. ஓகே, ரெண்டாவது வந்துட்டு பார்த்தோம்னா மொலஸ்காட புறவன் கூடு ஓகே, திறந்த சுற்றோட்ட தொகுதி ஓகே, பூக்கள் அதுக்கு ஓகேவா இருக்கும். வழி இல்லாதபடியா நாங்க 4வது தான் வந்துட்டு செலக்ட் பண்ண வேண்டும். அந்த சுற்றோட்ட தொகுதியினுடைய கூப்பை வந்துட்டு வடிவ பார்த்து வச்சு கொடுக்கலாம், யாருக்கு என்னென்ன சுற்றோட்ட தொகுதின்னு சொல்லி. சோ பின்ன நாங்க 10வதுக்கு வந்துட்டு எத்தனையாவது போறோம், 4வதுக்கு போறோம். ஓகே, நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் கதை வந்துட்டு எவ்வளத்தையாச்சும் ஒரு இடத்துல பாருங்க, அது எம்சிக்யூவாக இருக்கலாம் அல்லது ஸ்ட்ரக்சர், அதற்கா வேறையா நோட் பண்ணி ஒரு 15 ஃபர்ஸ்ட் கதை இருக்குது. ஓகே, இதை சொல்லுங்க எனக்கு, தலையாக செயல முதலாக காட்டின பைலம் யார்? தலையாக செயல் இருக்குதானே, தலையாக செயல முதலாக காட்டினார். ஆப்ஷன் ஏ பிளட்டிஹெல்மின்தஸ், ஆப்ஷன் பி அனிலிடா. ரெண்டுக்குமே சின்ன வித்தியாசம் இருக்கு. செயலுக்குரிய அறிகுறிகள் வெளிப்படுத்தப்பட்டதே தவிர வந்துட்டு தலையாக செயலாக அதை கன்சிடர் பண்ண முடியாது. அங்க தலையாக செயலுக்குரிய அறிகுறிகள் ஃபர்ஸ்டுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நான் இந்த ஏரியாவில் துப்புரவா இல்ல, தலை வாழக்கூடிய அந்த ஆரம்ப கட்டம் பிளான் ஏரியாவில எல்லாம் குட்டி தலை மாதிரியான அமைப்புகள் வந்துட்டு இருந்தது. பட் அது தலை என்று நாங்க சொல்ல முடியாது. முதலாக கிளியராக ரிசோர்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்காங்க, முதலாக தலையாக செயல வந்துட்டு காண்பிச்சாக்கள் வந்துட்டு யாருன்னு கழிச்சிட்டு இருக்காங்க, அனலிடாவாக வந்துட்டு இருக்க போகுது. சரி, சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க, என்ன கட்டிக்காண்டு தலையாக செயலுக்கான முதல் அறிகுறியை தலையாக செயல காட்டினாக்கள் ரெண்டு கேட்கல ஃபர்ஸ்டுக்கு,
அதுக்குரிய அறிகுறி அந்த சிம்டத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு காட்டினா அப்படின்னு கேட்டிக்காங்க. பின்ன யாரு அது பின்ன நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். யாரு? பிளட்டிகல் மிந்தஸ். பிளட்டிகல் மிந்தஸ் கவனமா ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. தலையாக செயல ஆறு ஃபர்ஸ்ட் காட்டணும்னு கேட்டா என்னடா தலையாக செயலுக்குரிய அந்த சிம்டம் அதுக்குரிய வாரத்துக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட காட்டினது பிளட்டிகல் மிந்தஸ். ஓகே, சோ பிளட்டிகல் மிந்தஸ்ல இயல்பு என்னன்னு கேட்டிக்காங்க. ஓகே பாப்போம். மைய நரம்பு தொகுதி கொண்டவை. கிளியரான ஆன்சர். ஏன்னா நாங்க கதைச்சிருக்கோம் அவர்ல இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோடி முற்பக்கம் உடைய திரட்டுகளும் அதுல இருந்து செல்கின்ற நீள்பக்கமான நரம்புகளையுமே வந்து கொண்ட நீள்பக்க நரம்பு நான்களை கொண்ட ஒரு மைய நரம்பு தொகுதி காணப்படும் அப்படின்னு கழிச்சிருக்கிறோம். முதலாவதே ஓகே பாப்போம். அடுத்ததையும் பார்த்துட்டு வருமே. மூட்டுக்கால்கள் கொண்டவை. மூட்டுக்கால்கள் இருக்கிறது யார்த தனிச்சிறப்பியல்பு? ஆர்த்ரோபோடாவினுடைய தனிச்சிறப்பியல்பாக வந்துட்டு இருக்க போகுது. அடுத்தது உடற்குழி கொண்டவை. உடற்குழி வரும், மிச்சம் எல்லாத்துலயுமே உடற்குழி இருக்குது. ஆறு சமச்சீர் கொண்டவை. ஆறு சமச்சீர் வந்து நைடேரியாக்கள்லையும் அதே மாதிரி வந்துட்டு வேற கெண்டமேட்டாக்கள்லையும் தான் இருக்குது. தசைப்பாதம் மொலஸ்காக்களோட சிறப்பியல்பு. பின்ன இருக்கிறதுக்குள்ள பிளட்டிகல் மிந்தஸுக்கு ஏத்த ஒரே ஒரு ஆன்சர் மைய நரம்பு தொகுதியை கொண்டவையாக இருத்தல். பின்ன நாங்க எத்தனையாவது போகக்கூடியதா இருக்கும்? முதலாவது ஆன்சருக்கு வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்க போகுது. சோ 11வது கேள்வியினுடைய விடையாக வந்துட்டு அமைய போறது வந்துட்டு பார்த்தோம்னா முதலாவது ஆன்சராக வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, அடுத்த கேள்வி. சோ நம்மளுக்கு 4ஆம் பாடத்துல இருந்து நம்மளுக்கு 6 கேள்விகள் வந்துட்டு வரும். என்னென்ன கேள்விகள் வரும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஓகே, சோ போன தரம் வந்துட்டு பார்த்தோம்னா அடிப்படை இளைய தொகுதிகளுக்குள்ள போன தரம் சொன்ன அதுக்கெல்லாம் வர மாட்டா. அதே மாதிரி அடிப்படை இளைய தொகுதிகளை தழுவியதாக ஒரு வளமையா அந்த 4.1 இருக்குதானே டிஷ்யூ, அதுக்குள்ள ஒரு கேள்விதான் போடுறவனுங்க. இந்த தரம் 2 கேள்வி போட்டிருந்தாங்க. இந்த தரமும் கேள்வி இருக்குது, இந்த தரமும் கேள்வி மேற்றோல்ல இருந்து. தோலிழைய தொகுதிகள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளுள் சரியானது பிழையானது அப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இந்த தரம் பார்த்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே பாபம். சில வகையான தாவர கலங்களும் அவற்றினுடைய தொழில்களும் கீழே தரப்பட்டுள்ளன அப்படின்ட்டு இந்த கலங்களை வந்துட்டு மென்ஷன் பண்ணி கொண்டு போறாங்க. சரி பாப்போம். முதலாவது வல்லூர் கல விளையம். அதுக்கு எது பொருந்தும்? ஓகே, அதுக்கு முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரைட் ராங் சொல்லுங்க. ஓகே, இந்த ரைட் ஸ்டேட்மெண்ட் ரைட் ராங் சொல்லுங்க. அதாவது வல்லூர் கல விளையத்தை பொறுத்த வரைக்கும் சரியா, வல்லூர் கல விளையத்தை பொறுத்தவரை ஒட்டுக்கல விளையக்கலம் வல்லூர் கல விளையம் ரெண்டுமே ஆதாரம் பலன்களில் ஈடுபடக்கூடிய ஒட்டுக்கல விளையம் அதே மாதிரி வல்லூர் கல விளையம் வந்துட்டு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் ரெண்டு பேரும் ஆதாரம் பலன்களில் ஈடுபடும் ஒரு எம்சிக்யூ ஸ்டேட்மெண்ட். ரைட் ஓர் ராங்? ரைட் ஸ்டேட்மெண்ட். ஆனா நாங்க கதைச்சிருக்கோம் ரெண்டு பேரும் ஆதாரம் வழங்குகின்ற விதங்கள் இடங்கள் வித்தியாசம். ஏன்னா அதுல ஒட்டுக்கல விளையத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன கதைச்சிருக்கோம், நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையதாக வந்துட்டு இருக்கும். அதால வந்துட்டு வளர்ச்சி நடைபெறுகின்ற இடங்கள்ல ஆதாரத்தை கொடுக்கறது ஒட்டுக்கல விளையம். அதே மாதிரி வல்லூர் கல விளையத்துல லிக்னின் படிவு காரணமாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா லிக்னின் படிவு காரணமாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு உறுதியான ஆக்களாக இருப்பாங்க. அங்க நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்காது. சோ பின்ன வளர்ச்சி நிறுத்தப்பட்ட இடங்கள்ல ஆதாரத்தை கொடுக்கறது வல்லூர் கல விளையம். ரெண்டையும் நோட் பண்ணுங்களா, நிறைய தரம் இதை வந்துட்டு போடுறவன்கள். வளர்ச்சி நிறுத்தப்பட்ட இடத்துல ஆதாரம் கொடுக்கறது வல்லூர் கல விளையம், வளர்ச்சி நடைபெறும் இடத்துல ஆதாரத்தை கொடுக்கறது ஒட்டுக்கல விளையமாக வந்துட்டு இருக்கும். சரிப்பா. சோ பின்ன ஏக்கு என்ன பொருந்தும்? ஆதாரம் வழங்கல், நீரை கொண்டு செல்லல், மாப்பொருளை சேமித்தல், காயங்களை ஆற்றுதல். ஓகே, சோ ஏக்கு வந்துட்டு பொருத்தமானது ஆதாரம் வழங்கல். ஏன்னா அது ஆதாரம் வழங்கல் அவங்க பிக்கு போகக்கூடியதா இருக்கும். சரி, அடுத்தது ஒட்டுக்கல விளையம். ஒட்டுக்கல விளையத்துக்கும் என்னது ஆதாரம் வழங்கல் தான். இது பிக்கு வந்துட்டு அதே தொழில் தான். ஓகே, அடுத்தது குளப்போலிகள். நம்மளுக்கு தெரியும் கால்நிலையத்துல மெயினா வந்துட்டு நீர்க்கணிப்புகளை கடத்துற வேலையை வந்துட்டு கால்கலன் மூலகங்கள் பார்க்கும். கால்கலன் மூலகம் எல்லாருலயுமே இல்லை. நீட்டோஃபைட்டாவிலையும் மந்தோஃபைட்டாவிலையும் தான் கால்கலன் மூலகம் இருக்குது. இந்த கால்கலன் மூலகத்தோட சேர்த்து இன்னும் ஒரு ஆளுமே வந்துட்டு நீர்க்கணிப்பு கடத்தலுக்கு ஹெல்ப் பண்றாங்க என்று கழிச்சிருக்கோம். அவியல் தான் இந்த குழல் போலி. சோ பின்ன குழல் போலிக்கு எது ஓகேவா இருக்கும்? நீரை கொண்டு செல்லல் ஓகேவாக வந்துட்டு இருக்கும். சோ சிக்கு வந்துட்டு கியூக்கு நாங்க போகக்கூடியதா இருக்கும். புடைக்கல விளையம். புடைக்கல விளையத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை கொடுத்திருக்கோம். காயங்களை ஆற்றுதலை ஏற்றுக்கொள்ளலாம்,
மாப்பொருளை சேமித்தலையும் ஏற்றுக்கொள்ளலாம். சோ டிக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஆவும் வரும் எஸ்ஸும் வரும். சோ எது ஓகேவா இருக்கும்? மூன்றாவது எத்தனை முடியும்? மூன்றாவது ஓகே. ஏபி பிபி சிக்யூ டியா. டிக்கு வந்து ரெண்டுமே பொருந்தும். ஓகே, டிக்கு வந்து எஸ்ஸும் வரும் ஆறும் வரும். ஏன் ஆறும் மாப்பொருளை சேமித்தலும் நாங்க தொழில் ஒன்று கொடுத்துருக்கோம் தானே, சேதன சேர்ப்பைகளை இது செய்ய மாட்டேன், அதுவும் வரும். சோ பின்ன அவர் போட்டிருக்கிறது வந்துட்டு டிஆர் காம்பினேஷனுக்கு போயிருக்கிறாங்க. மூன்றாவது ஆன்சர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அடுத்தது இந்த முதல் கேள்வி இருக்கலாம். இந்த கேள்வி வந்துட்டு 3 கேள்வி அல்லது 2 கேள்வி வரும். மினிமம் 2 கேள்வி அஜிம்பர். இப்படி இந்த தொடர்பை இது செய்யற கேள்வி இதெல்லாம் வளமையா எம்சிக்யூல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன்ல தான் கேள்விகள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண போற ஒவ்வொரு மாடல் பேப்பருமே வந்துட்டு அவனுகள் எப்படி கேள்விகளை யோசிப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கேள்விகளை செட் பண்ணி இருக்குது. ஓகே, நாங்க அவ்வளவு பேப்பர்ஸ் எதுவுமே செஞ்ச மாட்டாலே வந்துட்டு போதும். அட்லீஸ்ட் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ ஜெயலாண்டி எம்சிக்யூவை ஒர்க் பண்ண மாட்டாலே வந்துட்டு போதுமானதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, நீங்க இதுக்கு மேலதிகமா செய்ய வேண்டியது வந்துட்டு பார்த்தோம்னா இப்படியான விஷயங்கள் வார நேரம் ஷோர்டா நோட் இப்படியான கேள்வி நம்மளுக்கு ஒரு 3 கேள்வி வரப்போகுது எல்லாம் சேர்த்த மாதிரி. ஓகே, நாங்க இப்பவே இது மாதிரி 2 கேள்வி சந்திச்சிட்டோம். ஓகே, அடுத்த விஷயத்துக்குள்ள வந்துட்டு வருவோம். இதுக்கு எதுல போறோம்? மூன்றாவது என்ன? சோ 14வது கொஸ்டினுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிக்கிறேன். ஓகே, சோ 12வது என்ன? 12வது கொஸ்டினுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா 3ஆவதா இருக்க போகுது. 13க்கு போவோம். தாவர பிரியிழையங்கள் சம்பந்தமாக பழமையா அப்படி போடுற இல்ல 4.1க்குள்ள 2 கேள்வி போன தரம் கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருந்தாங்க. பட் இந்த தரம் ஒரு கொஸ்டின்ஸ் தான் வரும். தாவர பிரியிழையங்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது. ஓகே, பாப்போம். பக்க பிரியிலையமும் உச்சி பிரியிலையமும் துணை வளர்ச்சியில் பங்கு பெற்றும். நாங்க கதைச்சிருக்கோம் தாவரங்கள்ல 2 வகையான வளர்ச்சி வந்துட்டு இருக்குது. ஒன்று முதல் வளர்ச்சி, அடுத்தது துணை வளர்ச்சி. முதல் வளர்ச்சி என்ன செய்யறது? நெடுத்து கொண்டு போறதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் முதல் வளர்ச்சி என்று சொல்லுவோம். சைட்டால குண்டாய் கொண்டு போறதுக்கு சொல்ல போற பேர் வந்துட்டு துணை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். முதல் வளர்ச்சியில பங்கெடுக்கிறார்கள் வந்துட்டு உச்சி பிரியிலையங்களாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி துணை வளர்ச்சியில வந்துட்டு பங்கெடுக்கிறார்கள் வந்துட்டு பக்க பிரியிலையங்களாக இருக்கும். இவ்விய நம்மளுக்கு என்ன சொல்றாங்க? பக்க பிரியிலையும் உச்சி பிரியிலையும் துணை வளர்ச்சியில் பங்கு பெற்றும் இல்ல இல்ல. ஓகே, துணை வளர்ச்சியில பங்கு பெற்றார்கள் வந்துட்டு பக்க பிரியிலையம் மட்டும். உச்சி பிரியிலையங்கள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுல பங்கு பெற்றது இல்லை. சோ இதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, 2வது அங்குர உச்சி பிரியிலையம் உள்நோக்கியும் வெளிநோக்கியும் புதிய கலங்களை தோற்றுவிக்கும். என்ன மாதிரி? நாங்க 4ஆம் பாடத்தின் இன்ட்ரோ கதைக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னா அங்குர உச்சி வேர் உச்சி சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருக்கோம். என்ன ஞாபகப்படுத்துங்க? வேர் உச்சியை பொறுத்த வரைக்கும் வேர் உச்சியில என்ன கதைச்சிருக்கிறோம்? வேர் உச்சியில வந்துட்டு பார்த்தோம்னா 2 பக்கமும் புதிய கலங்கள் தோற்றுவிக்கப்படும். வெளிப்புறமான கலங்களினுடைய தோற்றம் காரணமாகத்தான் வேர் மூடி உருவாக்கப்படுறது என்று சொல்லி கதைச்சிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உட்புறமான கலப்பிரிவு காரணமாக தான் புதிய கலங்கள் தோற்றுவிக்கப்படும் என்று காய்ச்சிருக்கோம். 2 திசையிலையும் கலங்கள் பிரிவடைகிறது வேர் உச்சியில். தண்டை பொறுத்த வரைக்கும் அதாவது அங்குர உச்சியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா உள்நோக்கியதாக மட்டும்தான் கலங்கள் பிரிவடையும். வெளிநோக்கியதாக கலங்கள் பிரிவடைகிறது இல்லை. இவைய நம்மள்ட்ட என்ன சொல்றாங்க? அங்குர உச்சி பிரியிலையம் உள்நோக்கியும் வெளிநோக்கியும் புதிய கலங்களை தோற்றுவிக்கும். இல்ல இல்ல, உள்நோக்கியதாக மட்டும்தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா புதிய கலங்களை வந்துட்டு தோற்றுவிக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். உள்நோக்கியதாக மட்டும்தான் புதிய கலங்களை தோற்றுவிக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ பின் அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, 3ஆவதுக்குள்ள வந்துட்டு போவோம். ஒருமித்திலைகளினுடைய உடைந்த இலைகளினுடைய மீள் வளர்ச்சி அவற்றின் அடிப்பகுதியில் காணப்படும் பக்கப்பிரியிலையங்களின் செயற்பாட்டால் ஏற்படுத்தப்படுகிறது. அப்படியா? ஒரு வித்து ஸ்பெஷலா ஒரு வித்திலை தாவரத்துல சேதமுற்ற இலைகளினுடைய மீள் வளர்ச்சி என்று யாருக்கு நாங்க தொழில் கொடுத்திருக்கோம்? பக்க பிரியிலேதுக்கு அப்படி ஒரு தொழில் கொடுத்திருக்கோம். பக்க பிரியிலேதுக்கு நாங்க கொடுத்திருக்க ஒரே ஒரு தொழில் துணை வளர்ச்சி. உச்சி பிரியிலேதுக்கு நாங்க கொடுத்திருக்கிறது முதல் வளர்ச்சி. இடைப்புகுந்த பிரியிலேதுக்கு தான் நாங்க வந்துட்டு சேதமுற்ற இலைகளினுடைய மீள் வளர்ச்சிக்கு வந்துட்டு பங்கெடுக்கும் மட்டும் காய்ச்சிருக்கிறோம். சோ இவைய வந்து என்ன சொல்றாங்க? பக்க பிரியிலையம் இல்ல. அதுக்கு என்ன வரணும்? ஏன் ரிஜெக்ட் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட்? இடைப்புகுந்த பிரியிலையம் மட்டும் சொல்லி வந்திருக்க வேணும். அதால வந்துட்டு அதை வந்துட்டு நாங்க ரிஜெக்ட் பண்றோம். ஓகே, அடுத்தது 4வது பக்க பிரியிலையம் சுற்றுப்பட்டை உருவாக்கலில் பங்கு பெற்றும். என்னவா?
ரைட் வரும், நல்லா யோசிச்சு சொல்லுவோம். பக்க பிரிவிலையமானது சுற்றுப்பட்டையினுடைய உருவாக்கத்துல வந்துட்டு பங்கெடுக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க. நாங்க இந்த பிரிவிலையம் சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருந்தோம், ஞாபகம் இருக்குதா? கலங்கட்டுகள் வந்துட்டு காணப்படும் சொல்லி கழிச்சிருந்தோம். இந்த கலங்கட்டுகளை சுத்தி வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு வட்ட வடிவமாக ஒரு பிரிவிலையம் வந்துட்டு காணப்படும். இந்த மேட்டோடு கண்ணித்ததாக ஒரு பிரிவிலையம் வந்துட்டு அதாவது பக்க பிரிவிலையும் காணப்படும் என்று கழிச்சிருந்தோம். இந்த பிரிவிலையத்துக்கு நாங்க பெற்ற பெயர் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கலன்மார்லயம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருந்தோம். அதே மாதிரி இந்த பிரிவிலையத்துக்கு நாங்க வச்சிருந்த பெயர் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா தக்கை மார்லயம். என்ன இதுக்கு வச்சிருந்த பேர் வந்துட்டு என்னது? தக்கை மார்லயம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வந்துட்டு வச்சிருந்தோம். சோ இவரை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன வேலை கொடுத்திருக்கிறோம், அதாவது 2 திசைகள்லையுமே பிரிகை அடைஞ்சி ஓகே துணை வளர்ச்சியில வந்துட்டு பங்கெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டு காய்ச்சிருந்தோம். கலன்மாரலையும் துணை வளர்ச்சியில வந்துட்டு பங்கெடுக்கும். என்னத்தை உருவாக்குவதன் மூலம் என்று சொல்லலாம், என்னத்தை உருவாக்குறாக்களாக வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். இந்த சாரி மாத்தி ஓடிட்டு. ஓகே சோ இது வந்துட்டு என்னது? தக்கை மாறலை மூளை எங்கேயோ போயிடுச்சு. ஓகே சோ அவுட் சைட் வந்துட்டு பார்த்தோம்னா தக்கை மாறலை, முழுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க வந்துட்டு கலன் மாறலை. சோ கலன் மாறலையத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா நாங்க கழிச்சிருந்தோம். ஏன்னா அதாவது துணைக்கால் துணை உரியத்தை தோற்றுவிப்பதன் மூலம் துணை வளர்ச்சியில பங்கெடுக்கும் அப்படின்னு கழிச்சிருந்தோம். தக்கை மாறலையும் வந்துட்டு மேற்றோல பிரதியீடு செய்யக்கூடிய சுற்றுப்பட்டையினுடைய உருவாக்கத்துல பங்கெடுக்கும் என்று காய்ச்சிருந்தோம். 2 பேருமே கலன் மாறலையும் தக்கை மாறலையும் 2 பேருமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்னத்துல ஈடுபடுறாக்கள்? துணை வளர்ச்சியில வந்துட்டு ஈடுபடுறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லிக்காங்க? பக்க பிரியிலையும் சுற்றுப்பட்டை உருவாக்கலில் பங்கெடுக்கும். பக்க பிரியிலையத்தின் ஒரு வகைதானே தக்கை மாறலையும். அவர் சுற்றுப்பட்டை உருவாக்கத்துல ஈடுபடுவார். ஓகே 4வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்சர். 4வது தான் சரியான ஆன்சரா இருக்க போது. ஓகே 5வதையும் பார்ப்போம். பிரிநிலையங்கள் எல்லா நேரமும் உயிர்ப்பானவை. என்ன மாதிரி? நாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி ஞாபகம் இருக்காது கூட. இப்ப நம்மளுக்கு எல்லா டைமுமே வந்துட்டு நல்ல டைமா இருக்காது. இப்ப அம்மா அல்லது அப்பா நல்ல மூட்ல இருக்கக்குள்ள போய் ஒரு பொண்ணு போறோம் அல்லது அங்க போறோம், ஒரு 5000 காசு தாங்க அப்படின்னு கேட்டா தருவாங்க. நல்ல மார்க்ஸ் வர குறைய வந்துட்டு கடும் கோபத்துல இருக்கிறாங்க, அந்த டைம் போய் காசு கேட்டா என்ன விழும்? ஏதாவது அடி விழும் தெரியும், அப்படித்தானே? சோ அது மாதிரிதான் பிரிவிலையங்களுக்கும் ஒரு குட் டைமும் இருக்கும், ஒரு பேட் டைமும் வந்துட்டு இருக்கும். அந்த கஷ்டமான டைம்கள்ல வந்து என்ன செய்யணும்? சத்தம் போடாம ஒரு நம்மள அந்த டைமை போகாட்டுற மாதிரி வந்துட்டு சத்தம் போடாம இருக்கணும். அது நாங்க உறங்கு காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒழுங்கான தகுந்த நிபந்தனை கிடைக்கிற நேரம் நாங்க ஆட்டம் போடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா அதே மாதிரிதான் பிரிவிலையங்களும். பிரிவிலையங்கள் எல்லா நேரமும் உயிர்ப்பானவை இல்லை. அவைகளுக்கு சில தகாத காலம் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு உயிர் பெற்ற காலமாக வந்துட்டு இருக்கும். அந்த நேரம் சத்தம் போடாம இருப்பாங்க. ஒழுங்கான கண்டிஷன் கிடைக்கக்குள்ள மட்டும்தான் பிரிகை அடைவாங்க. பிரிவிலையங்கள் எந்நேரமும் பிரிகிறது இல்லை. ஒழுங்கான கண்டிஷன் கிடைக்க வேண்டியது முக்கியம். சோ எல்லா நேரமும் உயிர்ப்பானவை என்ற ஸ்டேட்மெண்ட்டை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ இதாவது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எத்தனாவது போறோம்? ஓகே 13வது கேள்விக்கு வந்துட்டு பார்த்தோம்னா எத்தனையாவதுக்கு போறோம்? 4வதுக்கு வந்துட்டு போறோம். ஓகே 14வது கொஸ்டினுக்குள்ள வந்துட்டு போவோம். ஓகே நம்மளுக்கு ஏதா அந்த செயல்முறைகள் இருக்குதானே, அப்போ பிளாஸ்டிக் சிம்பிளாஸ்டிக், அதாவது நீர் ஆரைக்குரிய கடத்தல், அதே மாதிரி கசிவு, ஆவியிப்பு, உரிய உணவு கொண்டு செல்லல், அந்த 6-7 ப்ரோசஸ் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு எம்சிக்கு தான் வரும். ஓகே இந்த தரம் எதிர்பார்த்திருக்கிறது உரிய உணவு கொண்டு செல்லல் தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் சரியானது. சோ போன தரம் வந்துட்டு அவைய வந்துட்டு நீர் இழப்ப தடுவியதாக, அதாவது இந்த கசிவை தடுவியதாக ஒரு கொஸ்டின் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஓகே பாப்போம். கசிவு முழு நாளும் நடைபெறும்? இல்ல இல்ல. ஓகே கசிவு வந்து நம்மளுக்கு தெரியும், நாங்க எப்பன்னு கழிச்சிருக்கிறோம், ஆவியீர்ப்பு வீதம் 0 ஆகி, என்ன ஆவியீர்ப்பு வீதம் 0 ஆகி சாரீரப்பத 100 வீதத்தை எட்டுற நேரம் தான் கசிவு நடக்கும் சொல்லி கழிச்சிருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லா கசிவு நடக்கும்ன்றதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது சாரீரப்பதன் உயர்வாக உள்ள போது ஆவியீர்ப்பு வீதம் உயர்வாக இருக்கும். இல்ல இல்ல, நேர்மாறு வீத சமன். என்ன நாங்க ஆவியீர்ப்புல செல்வாக்கு செலுத்துற காரணிகள்ல ஒரு காரணியாக சாரீரப்பதன் காய்ச்சிருக்கோம். அவுட் சைட் ஈரப்பதன் கூற நேரம் ஆவியீர்ப்பு வீதம் குறைவடையும். சாரீரப்பதன் குறைவடைகிற நேரம் ஆவியீர்ப்பு வீதம் வந்துட்டு அதிகரிக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ நேர்மாறு வீத சமன்.
சோ அது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது நாங்க சொன்ன இப்ப அந்த ரெண்டிங்கா போறது நம்பர்ஸை மாத்துறது, சதவீதத்தை மாத்துறது, மைக்ரோமீட்டருக்கு பதிலா நெனோமீட்டர் போடுறது, நெனோமீட்டருக்கு பதிலா மைக்ரோமீட்டர் போடுறது. சோ அப்படியான ஒன்று ரெண்டு மாற்றங்களை போட்டுதான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு தூக்கி போடுறாங்க. ஓகே பாப்போம். ஓகே என்ன சொல்றாங்க? தாவரங்களில் ஏறத்தாழ 50% நீர் இலைவாய்க்குரிய ஆவியீர்ப்பு காரணமாக இழக்கப்படுதா? அப்படியா? எத்தனை நாங்க காய்ச்சிருந்தோம் இலைவாய்க்குரிய ஆவியீர்ப்பு, அதே மாதிரி புறத்தோடுக்குரிய ஆவியீர்ப்பு அப்படி எல்லாம் காய்ச்சிருந்தோம். மெயினானது இலைவாய்க்குரிய ஆவியீர்ப்பு. எத்தனை பெர்சன்டேஜ்? 50%. கிளியரா இருக்க பெர்சன்டேஜ்ல எவ்வளவு காய்ச்சிருக்கோம்? 95. என்ன 95? 90 95? அதுலயே ஒரு குழப்பம். 92 ஆன்சர் வருது. 90 95? என்னென்ன காய்ச்சோம்? 95. கவனமா இருக்கும். 95%. ஓகே. சோ நீங்க இப்ப 92 விடுறீங்க தானே, அங்க 92 ஒரு ஆன்சர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கவனமா இருக்கும். அடுத்தது, காவற்கலங்களினுடைய வீக்கம் அதிகரிப்பதனால் என்னவா? காவற்கலங்களினுடைய வீக்கம் அதிகரிப்பதனால் நீரிழப்பு குறையுதா? இல்ல இல்ல, அப்படி எதுவும் காய்ச்சிருக்கமா நீரிழப்பு வந்து குறையுதுன்னு சொல்லி? நம்மளுக்கு தெரியும் காவற்கலங்களுக்குள்ள நீர் அகத்துறிஞ்சப்பட வந்துட்டு என்ன செய்யப்படும்? காவற்கலம் வந்துட்டு என்ன செய்யப்படும்? வீங்கும் என்று சொல்லி காய்ச்சிருக்கிறோம். ஒரு கட்டத்துல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா காவற்கலங்கள்ல இருந்து நீர் இழக்கப்படுற நேரம் வந்துட்டு காவற்கலங்களினுடைய வீக்கம் வந்துட்டு குறைபடையும் என்று காய்ச்சிருக்கோம். இப்படி நாங்க கதைச்சது இல்லை. காவற்கலங்களினுடைய வீக்கம் அதிகரிக்கிறதால நீர் இழப்பு ஏற்படும் அப்படி எல்லாம் காய்ச்சல் இல்லை. ஓகே பாருங்க, இப்படி நாங்க யோசிச்ச மாட்டோம். நம்மளுக்கு தெரியும் காவற்கலங்களினுடைய வீக்கம் அதிகரிக்கிற நேரம் ஓகே என்ன நடக்கும்? இலைவாய் திறக்குமா மூடுமா? இலைவாய் திறக்குமா மூடுமா? இலைவாய் திறக்கு. இலைவாய் திறந்தா நீரிழப்பு வந்துட்டு என்ன செய்யப்படும்? அதுக்குள்ள வந்துட்டு இது மட்டும் போற இல்லை, நீரும் ஆவியா தானே போகுது. இலைவாய் திறக்க கூட ஆவியீர்ப்பாகிற வீதம் வந்துட்டு என்ன செய்யப்படும்? கூடும். சோ நீரிழப்பு அதுதான் சரியான எக்ஸ்பிளனேஷனாக வந்துட்டு இருக்கும். அதை வச்சுதான் நாங்க யோசிக்க வேண்டி இருக்கும். சோ நீரிழப்ப கூட்டுதண்டு வந்திருக்கும். மறைமுகமான ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்களா? காவற்களும் வீங்கிச்சென்று சொல்லி சொன்னா இலைவாய் திறக்கு, அப்படித்தானே? இலைவாய் திறந்தா நீரிழப்பு கூடும், நீராவியாகிறது கூடும். சோ குறைகிறன்றது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐந்தாவது, கசிவு நடைபெறுவதற்கு வேற முகம் தேவை. ஏன்னா இங்க தள்ளப்பட்டுதான் போறேன்னு காய்ச்சிருந்தோம். அந்த போஸ்டுக்கு நாங்க கொடுத்தது வந்துட்டு வேற முகம், ஒரு 1 மீட்டர் வரைக்கும் செயல்படும் காய்ச்சிருந்தோம். கிளியரான ஆன்சர். சோ நேரடியாகவே வந்து நாங்க 5வது ஆன்சருக்குள்ள வந்துட்டு போகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே 20 முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுப்போம். சரியா? ஓகே. சோ 15வது, இது ஒருக்கா நீங்க ஒரு கல்வி வைக்க வேண்டும். ஏன்னா இது அடிக்கடி வந்துட்டு கேட்கிறாங்க. இந்த அந்த போர்ஷன் இருக்கலாம். அந்த நாங்க நேற்று எஸ்ஏ கேட்டு கதைக்க போலையும் கழிச்சிருந்தோம். அது இந்த திறமை எஸ்ஏக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. சோ அந்த வெவ்வேறு போஷனை முறைகள் வந்துட்டு கேட்கப்படுறது வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி அந்த அட்டவணை ஒன்று இருக்குல்ல, மா போஷனை மூலம் நுண் போஷனை மூலம், அதுக்குள்ள தொடர்ச்சியாக அவனர் கேள்வி போட்டு கொண்டே இருக்காங்க. ஓகே. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு இந்த தரம் அதுக்கு 2 எஸ்ஐக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். எம்சிக்கு உள்ள வளமையாக அந்த அட்டவணையை தானே போடுறாங்க. முதல் முறையாக அந்த அட்டவணையை விட்டுட்டு முன் துண்டு இருக்கலாம். அந்த ஒன்றிய வாழ்வுக்கு நாங்க உதாரணம் கொடுத்திருக்கோம். மோரட்டில் உண்ணல் நேற்று காய்ச்சாம எஸ்ஐல அதை வந்துட்டு சில வேலைகளை காம்பினேஷன் டைப்ல போடலாம். பின்வரும் போஷனை அங்கே சேர்மானத்தில் சரியானது அப்படி போடுறதுக்கு இந்த தரம் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சரி, அதை வந்துட்டு ஒருக்கா வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி இருக்கவே இருக்கு. இப்ப கிட்டத்துல வராத கல்வி இந்த பின்வருவனவற்றுள் மாமூலகமாக அமைவது, பின்வருவனவற்றுள் தாவரங்களினுடைய நுண்மூலகமாக அமைவது, அப்படியான கொஸ்டின்ஸா வந்துதான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கு. நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா? தாவரங்களினுடைய மாபோஷனை மூலகங்களை பாடமாக்குறதுக்கு என்ன ஷார்ட்கட் கிடைச்சிருந்தா? எஸ்பிகே மாக்கா. ஓகே, சொன்ன எஸ்பிகே மாக்கா. இவ்வளவுதான் மாமூலகம், 9 மூலகம். ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நம்மளுக்கு இந்த வருஷம் ஃபைனல்ல தேவைப்படலாம். பின்வருவனவற்றுள் நம்மளுக்கு இப்படிதான் கேள்வி வரும். பின்வருவனவற்றுள் மாமூலகமாக அமைவது, பின்வருவனவற்றுள் மாமூலகமாக அமையாதது. நம்ம அதை பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை. சொன்ன எஸ்பிகேமாக மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அது அல்லாதது மாமூலகமா இருக்கு. அப்படி இல்லை அதுக்கும் ஏதாவது பாட்டு சொல்லித்தாங்கன்னா அதுக்கும் நாங்க பாட்டு ஒன்று வச்சிருக்கோம். என்ன என்ன காய்ச்சிருந்த மாதிரி நுண்மூலகத்துக்கு பெப்சின், மொமேன், துணிக்கல்.
இந்த 8மே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பெப்சின் பொமைன் குனிக்கல் இந்த 8மே வந்து நுண்முல. ஆனா இது நாங்க மெமரைஸ் பண்ண தேவையில்லை. இவ்வளவு பேரையுமே வந்துட்டு மாமூலகம் மட்டும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இது அல்லாத ஆக்கள் எல்லாருமே வந்து நுண்மூலகமா இருக்கலாம். மேபி இந்த தரம் அந்த அட்டவணையை விட்டு போட்டு வளமையாக ஒருக்கா குறைபாடு கேட்கிறார்கள், ஒருக்கா வந்துட்டு உள்ளெடுக்கப்படுற வடிவத்தை கேட்காருங்கள், ஒருக்கா மூலத்தை. அதுதான் 2017-18 இருந்து ரொட்டேட் ஆகிக்கொண்டே வருது திரும்ப திரும்ப. இதை கேட்கவே இல்லை. இந்த இன்ட்ரோ பாட் வந்து கிட்டத்துல கேட்கவே இல்லை. அவனுக்கு 0 தாவரம் 2018 சம்திங் தான் போட்டவனுங்க. அதுக்கப்புறம் அதுலயும் கேள்வி வரல. மேபி எஸ்ஏ இல்லண்டா, எஸ்ஏ இல்லண்டா அட்லீஸ்ட் அந்த போஷனை முறை இந்த இன்ட்ரோக்குள்ள எம்சிக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த அட்டவணையில தொழிற்பாடுகளுக்குள்ள இருந்து இந்த தரம் கேள்வி வார்த்தைக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஏதாவது ஒன்றுக்கு இருக்கும். பட் ஆனா அவனுக்கு கூட முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த குறைபாடுகளுக்கு தான் கொடுக்குறாங்க. ஓகே, நான் சில குறைபாடுகள் சொல்றேன், சரியா? அதுக்குரிய மூலகங்கள் எனக்கு சொல்லுங்க. அப்போ கூடுதலாக பாருங்க இந்த முதிர் இலைகளின் வெண்பச்சை நோய், முதிர் இலைகளின் வெண்பச்சை நோய் இது ஏற்பட என்னென்ன காரணம் ஆகும்? நான் ஒரு ஷார்ட்கட் மறக்காம இருக்கிறதுக்கா நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன். முதிர் இலைகளில் வெண்பச்சை நோய் ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லி தந்தேன், ஞாபகம் இருக்கா? முதிர் இலைகளில் வெண்பச்சை நோய் வெண்பச்சை நோய் மோனி என்மோனி. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கடைசியில ஹெல்ப் பண்ணும். ஓகே, நைட்ரஜன், மொலிப்தனம், நிக்கல் இந்த 3 பேருமே வந்துட்டு முதிர் இலைகள்ல வெண்பச்சை நோயை வந்துட்டு ஏற்படுத்துறாங்க. அதே மாதிரி இளம் இலைகள்ல வெண்பச்சை நோயை வந்துட்டு ஏற்படுத்துறாங்க வந்துட்டு யாரு? சல்பர். இது வந்துட்டு மெயினானது. அடுத்தது இந்த நரம்புகளுக்கு இடையில வெண்பச்சை வந்துட்டு சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, அதுல என்ன கச்சிருக்க? முதிர் இலைகளினுடைய நரம்புகளுக்கு இடையில வெண்பச்சையை ஏற்படுத்துறது வந்துட்டு மெக்னீசியம் கச்சிருக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இரும்பும் மங்கனும் இளம் இலைகளின் நரம்புகளுக்கு இடையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா வெண்பச்சையை வந்துட்டு ஏற்படுத்துறாங்க. இந்த 4 தான் அடிக்கடி வந்து கேட்கிறாங்க. அதுல இந்த 2 தான் கடும் முக்கியமாக கேட்கிறாங்க. ஸ்ட்ரக்சர்லயும் வருது, இதுலயும் வருது. ஓகே, இப்ப நான் கிளியரா வந்துட்டு இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஷோட்டா என்மோனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, முதிர் இலைகளில் வெண்பச்சை நோய் நைட்ரஜன், மொலிப்தனம், நிக்கல். இளம் இலைகளில் வெண்பச்சை நோய் சல்பர். முதிர் இலைகளில் நரம்புகளுக்கு இடையில வெண்பச்சை நோய் மெக்னீசியம். இளம் இலைகளின் நரம்புகளுக்கு இடையில வெண்பச்சை நோய் இரும்பும் மங்கல். ஓகே, இதோட நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வளமையா இதைத்தான் தூக்கி தூக்கி போடுறாங்க. ஓகே, தேவைப்படுறதாக வந்துட்டு இருக்கலாம். சரி, சோ நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? முதலாவது வெண்பச்சை நோய் என்று கேட்டிருக்காங்க. ஓகே, சோ வெண்பச்சை நோய் என்ன நம்மளுக்கு என்ன வெண்பச்சைன்னு சொல்லிருக்காங்களா? என்ன வெண்பச்சைன்னு சொல்லல, சும்மா வெண்பச்சை நோய் என்று சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இந்த 4 பேருமே வருவாங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? மந்த வளர்ச்சி. மந்த வளர்ச்சி யார் யாரு? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று வச்சிருக்கிறேன். மந்த வளர்ச்சி சோன்னு அமைச்சு கொடுங்க. ஓகே, சோ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த 3 பேருமே வந்துட்டு மந்த வளர்ச்சிக்குரியாக 2 காய்ச்சிருக்கிறோம். அடுத்தது இலை நுனியினுடைய இறப்பு. அதான் இலை நுனியினுடைய இறப்பு 2மே இனிஷியல் இல்லாம சொன்னா சரி மோனி. பொம்பளை பேர் மாறி இருக்கேன் மோனி. ஓகே, ஞாபகம் வச்சு கொடுங்க. சோ மோனி தான் வந்துட்டு இலை நுனியினுடைய இறப்பு. நாங்க அந்த முதிர் இலைகளில் வெண்பச்சை நோய் இனிஷியலோட வரும் என்மோனி. ஓகே, ஞாபகம் வச்சு கொடுங்க. சோ இது வந்துட்டு பார்த்தப்பட்டு சொல்லி சொன்னா ஓகே, நம்மளுக்கு இப்படித்தான் நாங்க வெறுமனை சும்மா போட்டு அட்டவணையை பாடமாக்கிட்டோம்னா கஷ்டம் அது. ஓகே, சோ இப்படிதான் படிச்சோம்னா தான் மறக்காம வந்துட்டு இருக்கும். சோ பின்ன அதுக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்சராக வந்துட்டு எது இருக்க போதும்? வெண்பச்சை நோய் வந்துட்டு வாரது வந்துட்டு சல்பர், ஆக்சிஜன். 3வது ஆன்சர், சாரி 2வது ஆன்சர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குமே. அதுல இலை நுனியினுடைய இறப்பு வாரது வந்துட்டு மொலிப்தனம் அல்லது நிக்கலாக வந்துட்டு இருக்க வேண்டும். சோ ஓகேவாக வந்துட்டு இருக்கும். 2வது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்சராக வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, இவ்வளவுத்தோட இருக்கட்டும். ஒரு சின்ன பிரேக் உண்டு. 6:43 சரியா 7 மணியிலிருந்து 8:30 மட்டும் அடுத்த செஷனை வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம் சேம் லிங்க்லயா.
நீங்க கட் பண்ணிட்டு ஒரே ஃபுல்லா படிச்சா போர் அடிக்கும். நீங்க கட் பண்ணிட்டு போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு வாங்க. சரியா? அதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்களா? 7க்கு ஜாயின் பண்ணீங்கன்னா சரி. ஓகே, தேங்க்யூ.